வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்னையில் மெட்ரோ ரயில் கொண்டு வந்ததாக கூறி திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னையில் திமுக சார்பாக நேற்று பாராட்டு விழா கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் பொருளாளர் ஸ்டாலின் அவர்களும் நிறைய முக்கியமான விஷயங்களை பேசினார். அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. அதுல ஒரு முக்கியமான விஷயம் எல்லோருடைய கவனத்தையும் எல்லாருடைய அவதானிப்பையும் ஈர்த்தது. தமிழகத்தில் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத மாதிரி முதல்வரே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. முதல்வர் குறிப்பாக பெண்பாலை சேர்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், பெண் பாலினத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடியவர், ரகசியமானவராக இருக்கக்கூடாது. ஒரு முதல்வர் என்பவர் பகிரங்கமானவராக, வெளிப்படையானவராக, டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும் என்று உள்பட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கார். ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல திட்டங்கள் நடக்குமேயானால், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுவதும் செய்திருக்குமேனால் அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதிமுக ஆட்சியில் ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்க முடியுமா என்று பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற இன்னும் முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களையும் பொதுமக்கள் தண்டித்ததெல்லாம் போதாதா, மீண்டும் 2016 எங்களுடைய ஆட்சி உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு அளியுங்கள் என்று சொல்லியிருக்கார். 2011 தேர்தல் முடிவு மாறி அதிமுக ஆட்சி வந்தபோது மக்களுடைய தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று கூறிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இப்போது மக்கள் நன்றி மறக்கிறார்கள் என்பது போன்ற விமர்சனங்களையும், மக்கள் தன்னை தண்டிக்க கூடாது என்பது போன்ற கருத்துக்களை வைப்பது ஒரு யதார்த்தமான விஷயம். மக்கள் உண்மையிலே நன்றி மறந்திருக்கிறார்கள் என்பதுடைய வெளிப்பாடுதானா அல்லது விரக்தியின் வெளிப்பாடா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். எதிரிகளை வசைப்படுவதாக இருந்தாலும் சரி, திமுக தொண்டர்களை ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி, திமுக தலைவர் கருணாநிதியோட பேச்சுல பல உள்ளர்த்தங்கள் இருக்கும். அவருடைய பேச்சு என்றாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் காத்திருக்கும். அந்த மாதிரிதான் சென்னையில நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள் பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. குறிப்பா தமிழக அரசை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது, ஒரு அரசு என்பது மக்களை பாதுகாக்கும் அரசா இருக்கணும். ஆனா தமிழகத்தில் இப்போது அப்படி இல்லை. எனவே தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஓய்வெடுத்து உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பரிவு காட்டியிருக்காரு. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் முதலமைச்சரே இல்லை என்று சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்தியாவிலேயே முதலமைச்சர் இல்லாத மாநிலம் தமிழகம் தான் என்று சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் என்பவர் ஒரு பகிரங்கமாகவும் வெளிப்படையாக இருக்கணும். ஆனா தமிழகத்தில் அப்படி இல்ல, எந்த திட்டங்களும் செயல்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டிருக்காரு. இதுல அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, கடைசியா பொதுமக்கள் மத்தியில நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களா இருப்போம், எத்தனை முறைதான் எங்களை ஏமாற்றுவீர்கள், தண்டிப்பீர்கள், போதும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீங்க தயாராக இருங்க, நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறையும் அந்த வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அவருடைய பேச்சு, அந்த ஒட்டுமொத்த பேச்சிலையும் பார்க்கும்போது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு கேலி இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, ஒரு பரிவும் இருக்கு. ஆனா இந்த பேச்சுகள் எல்லாமே வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அச்சாரத்தை தான் அவர் விதிச்சிருக்காரு. பொதுவா இந்த அவருடைய பேச்சு ஒரு வழக்கமான ஒரு கேலி பேச்சா அல்லது ஒரு விரக்தியினோட வெளிப்பாடா, விரக்தியோட வெளிப்பாடா அல்லது யதார்த்தமான பேச்சா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக ஆட்சி பற்றி, தமிழக முதல்வர் பற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியுடைய பேச்சு யதார்த்தமா விரக்தியா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய விருதுநகர் எம்எல்ஏ அதிமுக பால் ஈர்ப்பு கொண்ட திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் முடிந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் முடிந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புடைய துறையுடைய இணை செயலாளர் திரு பிரசன்னா முடிந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கார்த்திகை செல்வன் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். நமது தலைமை செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் சொன்னது போல, இந்த பேச்சுல திமுக தலைவருடைய நேற்றைய பேச்சுல பரிவு, கேலி, யதார்த்தம், விமர்சனம் எல்லாமே இருக்கு நினைக்கிறார். எது விஞ்சி நிற்கிறீங்க? பட்டிமன்றத்தில் கேட்கிற மாதிரி எது விஞ்சி நிற்கிறீங்க? இதை திமுக தலைவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் பற்றி, முன்னாள் முதலமைச்சர் தமிழ் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பற்றி பேசும்போது அவர் என்கிட்ட ஓன் அழுதுருவார் போல தெரியுது அப்படிங்கும் போது கேள்வி இருக்குதா? முதலமைச்சர் பற்றிய உடல்நலத்தை நான் அக்கறையோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரிவு தெரிகிறதா? எத்தனை முறை தான் எங்களை தண்டிப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது விரக்தி தெரியுதா? இல்ல நாங்க ஒரு நல்ல ஆட்சியா இருப்போம், நாங்க தான் சாதனை செஞ்சிருக்கோம் சொல்லும்போது ஒரு தன்னம்பிக்கை தெரியுதா? எது அவருடைய பேச்சின் வெளிப்பாடாக, அவருடைய பேச்சியோடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது? தேர்தல் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் தெரியுது. அதுல இருந்து அவரோட பேச்சுல ஒட்டுமொத்தமாக நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. அது எதிர்கட்சியினுடைய ஒரு முக்கியமான வேலையும் கூட. ஒரு ஆளும் கட்சியை விமர்சிப்பது, எந்தெந்த திட்டங்கள் செய்யல, இதெல்லாம் செய்திருக்கிறோம், இதெல்லாம் இவங்க தவறி இருக்கிறாங்க, அரசு இயந்திரம் இப்படி செயல்படல, இதெல்லாம் சொல்வதுதான் எதிர்கட்சியோட முக்கியமான பணியாக இருக்கும். தேர்தல் நெருங்கி வர்ற நேரம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணோம், இந்த கிளைம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம்.
இன்னொரு பக்கம் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய அந்த ஒரு 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 துணி இருக்குல்ல, அவருக்கே உரித்தான ஒரு நகைச்சுவை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒருத்தரை கிண்டல் பண்றதுங்களா ஓபிஎஸ் அவர்களை பத்தின அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு இதுல வராரு. இது சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கடுமையா முரண்படணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முதல்வரோட உடல்நிலை குறித்த ஒரு விஷயத்துல. எந்த ஒருத்தருடைய உடல்நிலை பற்றியும் தனிப்பட்ட முறையில அப்படியான ஒரு விஷயத்த சொல்லி நீங்க ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்றது அது பரிவாக நான் அதுல பார்க்கல. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த துணை ஓவராலா நீங்க அந்த ஸ்பீச் பார்க்கும்போது நம்ம வந்து அது ஒரு பெரிய பரிவோட சொல்லப்பட்டதாக அதை பார்க்க முடியாது. ஒரு பக்கம் இது என்ன அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்கன்னு ப்ரொவோக் பண்றதாக பார்க்க வேண்டியிருக்குது இந்த உடல்நிலை, இந்த விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் யார் ஒருத்தரோட உடல்நிலையை பற்றியும் நீங்க வந்து ஒரு கருத்து சொல்றது அப்படிங்கிறது அல்லது அவர்களை நீங்க வந்து வெளிப்படையா சொல்லணும்னு எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அரசியல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி திமுகவிலே இந்த உதாரணம் இருக்கிறது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களை பற்றி இந்த மாதிரியான சில செய்திகள் வந்தபோது அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ரொம்ப கடுமையாக மறுத்திருக்கிறார். நான் மிக நல்ல உடல்நிலையோட இருக்கிறேன், யார் வந்து கேட்டாலும் அதை நான் நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தூக்கி போட தயாரா இருக்கேன்னு ரொம்ப சேலஞ்சிங்கா சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த வலி அவருக்கு தெரியும். இப்படியான ஒரு விஷயம் வந்து பரவும் போது ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த விஷயம் அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் இருந்த போது வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு ஹெல்த் செக்அப்னு ஒரு ரீசனை போட்டுட்டு போறதுனால வந்த இது. அப்ப அவர் கடுமையா அதை வந்து விமர்சிக்கிறார். அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாம இவ்வளவு ஒரு முதிர்ந்த தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், அவருக்கு தெரியும் ஒரு முதுமை அல்லது ஒரு உடல்நிலை குறித்த விஷயங்கள்ல எவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த விஷயத்துல வந்து கடுமையா முரண்பட வேண்டிய அவசியம் தான் இருக்கு. இது மாதிரி பேசியிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் திரு பிரசன்னாட்ட கேட்க விரும்புறேன். ஒரு பத்திரிகையாளரா திரு கார்த்தி செல்வனோட கருத்தை பாத்தீங்க. அதிமுகவுடைய கருத்து அப்படிதான் இருக்கும், அதுல ஒண்ணு வியப்பு இல்லை. ஏன்னா திமுக வந்து என்ன சொன்னாலும் அதிமுக மறுக்கும், அதுல ஒண்ணு வியப்பு இருக்குல்ல. ஆனா ஒரு பத்திரிகையாளர் மத்தியிலேயே அதுவும் ஒரு 90 வயதுக்கு மேற்பட்ட இதுவரை ஒரு முதுபெரும் தலைவர் வந்து உடல்நிலை கோளாறு காரணமா இப்படி இருக்கிறாங்க, தமிழகத்துல ஆட்சியே நடப்பதாக தெரியவில்லை, இந்தியாவிலேயே முதல்வரே இல்லாத மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க நான் சொல்றேன், உங்க பரிவோட தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ரகசியமா செயல்படக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு பெண்பால் முதலமைச்சர் ரகசியமா செயல்பட மாதிரி இருக்கக்கூடாது. இது போன்ற விமர்சனங்கள்லாம் ஒரு சரியான டேஸ்ட், இந்த ரைட் டேஸ்ட்ல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தலைப்புகளை கொடுத்து மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திகை செல்வனிடத்திலே சொன்னீர்கள். ஒரு வழக்கம் போல பட்டிமன்ற நடுவர் போல எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு விடயத்தை சொன்னார். கடுமையாக ஒரு விடயத்திலே அவர் முரண்பட்டார். எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், கோபாலபுரம் என்று வந்தபொழுது எல்லா பத்திரிகையாளருடைய கேள்விகளும் இரும்பு ஸ்கேலாகவும், போயஸ் தோட்டம் என்று வந்தபோது ரப்பர் ஸ்கேலாகவும் மாறிவிடுகிறதே என்கிற அச்சம் இருக்கிறது. இதை இன்றைக்கு கேட்டவர்கள், இன்றைக்கு தலைவர் கலைஞர் மிக தெளிவாக ஒரு மூத்த தலைவராக பக்குவத்தோடு உங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி விட்டு அந்த பேச்சை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். மன்னிப்பு கேட்கிறார். நான் ஏதேனும் தவறாய் பேசியிருந்தால், உங்கள் உடல்நலம் குறித்து தவறாய் பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்கிற வாக்கியத்தையும் பயன்படுத்துகிறார். தலைவர் கலைஞருடைய கண்ணியத்தை ஒரு இம்மி அளவு கூட குறைத்து விட முடியாத அப்படி கண்ணியத்திற்குரிய தலைவர் இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா, நீங்கள் மன்னிப்பு கேட்டாரு, இது வந்து நான் வந்து முழுமையான அக்கறையோடு சொல்லிடுறேன், பரிவோட தான் சொல்லிடுறேன் சொல்லி ஒரு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் போறாரு, சஃபிக்ஸ் போறாரு, எல்லாமே போறாரு. ஆனா ஒரு முதலமைச்சர் ரகசியமாக செயல்படக்கூடாது, அதுவும் ஒரு பெண்பால் முதலமைச்சர் ரகசியமாக செயல்படக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். இந்த கேள்விக்கு முன்னாடி என்னுடைய தொடர்ச்சியை நான் முடிச்சிடறேன். புதுக்கோட்டையில ஒரு பொதுக்கூட்டம், அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா பேசுகிறார். ஒரு கண்ணியத்திற்குரிய, இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் அதை மறந்திருக்கலாம், நினைவுபடுத்த வேண்டியது இந்த இயக்கத்தினுடைய கடைமட்ட கண்ணியத்திற்குரிய கடைமட்ட தொண்டனாகிய பிரசன்னாவின் கடமை. விமானத்தில் அழுக்கு மூட்டைகளை ஏற்றுவதை போல தலைவர் பெயரை சொல்லி ஏற்றுகிறார்கள் என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. புலி மூட்டைன்னு சொன்னாங்க. அதையும் ஏற்கல. அம்மையார் ஜெயலலிதா பேசினார். அது கூட பொதுக்கூட்டம், சட்டமன்றத்துல திருட்டு ரயிலர் வந்தாங்க சொல்லி திமுக சொன்னாங்க, தகரட்டப்பாவை கண்டுபிடிச்சதே வந்து கம்யூனிஸ்ட் சொல்லி சொன்னாங்க. இது போன்ற விமர்சனங்கள் அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் யார் சொன்னாலும் இது போன்ற விமர்சனங்கள் ஏற்பதில்லை அப்படின்னா நடுநிலையாளர்களுடைய பார்வையா இருக்குது. நான் கேட்கிறேன், நடுநிலைன்னு சொல்றீங்க இல்லையா, எனக்கு அங்கதான் சிக்கல் வருது. நடுநிலை என்கிற பார்வை எங்கிருந்து யாருக்கு தொடங்குகிறது தான் பிரச்சனை.
இன்றைக்கு தலைவர் கலைஞர் ஒரு அக்கறையோடு பணிவோடு கருணையோடு ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதை குதர்க்க பார்வையில் பார்த்துவிட்டு தலைவர் கலைஞரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தள்ளுவண்டியில் வருகிறார் என்று சொன்ன போது குலுங்கி குலுங்கி சட்டமன்றத்திலே சிரித்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. இதே ஆயுதத்து நிகழ்ச்சியில திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசியது போது அன்றைக்கு நாம இதே ஆயுதத்தில் விவாதம் பண்ணோம். திரு மாபா பாண்டியராஜன் அருகில் இருக்கிறார். கடந்த வாரம் அவருடன் நடத்திய நேர்காணல்ல இது எப்படி ரசிக்கத்தக்கதான் அவரிடம் கேள்வி எழுப்பினோம். விமர்சனங்கள் யார் செய்தாலும் எங்கு வந்தாலும் தவறுகளும் விமர்சிக்க தயங்கியதே இல்லை. அங்கதான் நடுநிலை என்ற பார்வை வருகிறது. இரும்பு அளவுகோல் ஒரே ஒரு விடயம் அத நடுநிலை என்பதை நீங்கள் ஒரு நடுநிலை பார்வை இருக்கும், எனக்கு ஒரு நடுநிலை பார்வை இருக்கும். நம்மளை எல்லாம் பாக்குற மக்கள் இருக்காங்கல்ல, முடிவு பண்ண முடியும். மக்கள் என்ன முடிவு பண்றாங்க நடுநிலை என்ன திருத்தம் பெற முயற்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும், அது சாத்தியம். உங்களுக்கு ஒரு நடுநிலை பார்வை இருக்கும், எனக்கு ஒரு நடுநிலை பார்வை. நடுநிலை பார்வை என்பது ஒன்றுதான். இல்ல நீங்க உலக நியாயம் குளோபல் ட்ரூத் ஒண்ணுதான். ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாது. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் சரி. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி அதுவும் நிச்சயமா கலைஞர் மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு அகாமடேட்டிவான லீடர்ங்கிறது யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. பத்திரிகையாளர்கள் நேரடியாக சந்தித்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காருங்கிறது யாரும் கேள்வி கேட்கல, எப்பவுமே சொல்லல. எனக்கு ஏன் இந்த விஷயத்துல இது எல்லாத்துலயும் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா, இது முதல் முறையாக அவர் முன்வைக்கல, மூன்றாவது முறையாக இது முன்வைக்கிறார் குறைந்த காலகட்டத்தில். அப்ப அதுக்கான ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அற்புதமான கேள்வி. இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விடலருடைய அட்டைப்படம், இன்றைக்கு வந்திருக்கிற நக்கீரனுடைய அட்டைப்படம், இது எல்லாம் கேட்கிறது. முதல் கேள்வி, சட்டசபை கூடுமா? அடுத்த சர்ச்சை என்னன்னு இதற்குள்ளார இருக்கிறது. முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து பத்திரிகை கேள்வி எழுப்புறது. அதை போலவே முதலமைச்சருக்கு என்ன ஆயிற்று என்று இந்த பத்திரிகை கேள்வி எழுப்புறது. இதை தொடர்ந்து வருகிற எல்லா நிலையங்களும், அதைவிட இன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஈவிகே இளங்கோவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து தற்போது வெளியிட வேண்டும். தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருவது குறைந்திருக்கிறது. ஒரு மணி நேரத்தில் திரும்புகிறார். முதலமைச்சரை பார்ப்பதற்கு கூட முடியவில்லை என்று எதிர்கட்சிகள் எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் குற்றம். எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க எங்கேயாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த அடிப்படையில் நீங்க உடல்நிலை சரியில்லை, நம்ம எதை வச்சு நீங்க பேச முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயத்தை திரு கார்த்திகேயன் முதல்ல சொல்லும்போது சொன்னார். திரு ஸ்டாலின் பற்றி இதே போல திரு ராகுல் காந்தி எப்படி எந்த விஷயமா எங்க போறேன்னு சொல்லாம போனாரோ அது போல அவருடைய பயணம் ஸ்டாலினோட பயணம் அமைந்த போது ஊடகங்கள் இதே போல ஹேசியமா உடல்நல பிரச்சனை வேற ஏதோ பிரச்சனை மற்ற பேசினார். அதை அவர் ரசிக்கவில்லை என்பதை அவரே வெளிப்படுத்தினார். அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த வழி அனுபவித்தவர்கள் எனக்கு அடிச்சல நான் அடிப்பேன் சொல்லி சொல்றதுதான் ஒரு மூத்த தலைமைக்கு அழகா. அப்படி நாங்கள் மீண்டும் மீண்டும் இதுதான் உங்க பார்வையில் இருக்க குறைபாடு. தலைவர் கலைஞர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், உங்கள் உடல் நலம் குறித்து மக்களுக்கு தெரிவியுங்கள். தலைவர் கலைஞர் ஒரு நிமிஷம், நிறைய பேர் அழுகுறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம், 100 நாள் சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதிக்கப்படவில்லை. இதனால ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அந்த கேள்வி எதனால் தள்ளி வைக்கப்படுகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்ல, அதுக்கு தான் ஆதாரம் சொன்ன ஜூனியர் நக்கீரன், இன்றைக்கு ஈவிகே இளங்கோவன் உட்பட எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை. பத்திரிகை சொல்லுதா? எல்லா தலைவர்களும் ஒரு அறிக்கை விடுங்க, நான் நல்லா இருக்கேன், நாளைக்கே பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டுறேன்னு விளக்கம் கொடுங்க. அவர்கள் ₹1 கோடி ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே நான் பண்ணதில் வருமா? நான் தான் நிரூபிக்கிறேன். குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயம் ரகசியம் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி. நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது நிறைய கண்ணியம் வைத்திருக்கிறேன். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து அவர் முதலமைச்சர். ஆனால் அவருடைய இல்லத்திற்கு இரவில் மருத்துவர்கள் வருகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் யூகத்தின் அடிப்படையில் வந்த செய்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வீட்டுக்கு மருத்துவர் வருவது இல்லையா? அவர் அவர் ஒத்துக்கொள்கிறார். மருத்துவமனைக்கு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கார், அறுவை சிகிச்சை வருது. அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் நம்முடைய அன்பழகன் அவர்கள் தலைமையில் அறிக்கை வருகிறது, எங்கள் முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை. 2009 ஜனவரி 26 குடியரசு தின விழால பங்கேற்க முடியல. 2009 அப்ப முதலமைச்சரா இருக்கிறாரு, பங்கேற்க முடியல. என்ன கேட்டு எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவ, எப்படி உடம்பு கலந்து கொள்வது என்பது வேறு,
சட்டமன்றம் நடக்காமல் ஒரு நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2009 ஜனவரி 26ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்னமும் ஒரு விஷயம் செயல்பாட்டிலேயே அந்த மருத்துவமனையில படுத்துக்கொண்டு பாடி பாலத்தை திறந்தவர் தான் தலைவர் கலைஞர். ஆக ஒரு உடல்நிலை சரியில்லைந்தாலும் மக்கள் நல திட்டத்தை செய்தவர் என்னன்னா இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு அப்புறமா அந்த கேள்வி வைக்கிற முன்னாடி நான் கேள்வி உங்களுக்கு லீக் பண்றேன். இப்ப தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல இருந்து ஏதாவது வந்து திறந்தாங்க அப்படின்னா ஒண்ணு எதுக்கு வெளியே வர மாட்டீங்க, காணொலி காட்சி மூலமா திறக்க, இது என்னன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப நீங்க அதே வந்து பெருமையா சொல்றீங்க மருத்துவமனையில் இருந்தே திறந்தாருன்னா இதை கேள்வி வைக்கிறேன், பதில் உங்களை அப்புறம் பெறேன். திரு மாபா பண்ராஜன், இதுல மருத்துவ கோளாறு இருக்குதா, உடல்நிலை சரியில்லையா, ஏன் 1 மணி நேரம் வந்தாங்க 2 மணி நேரம் வந்தாங்க, அதெல்லாம் விடுங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கா இருக்கலாம், இல்ல தன்னால வெளியே வர போகக்கூடிய விஷயம், பிரச்சனை என்ன. ஆனால் இது போல தொடர்ந்து ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பும் போது நிலை என்ன என்பது பற்றி முதலமைச்சர் வேண்டாம், வேறொரு மூத்த பெருமக்கள் அமைச்சர் ஒரு வெளிப்படுத்தினால் இந்த ஊர்வாயை மூடுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே. விடுதலை புலிகள் பற்றிய ஒரு பிரச்சனை வந்தது, முல்லை பெரியார் பிரச்சனையில திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலளித்து நாங்கள் இதை ஏற்கவில்லை என்று சொன்னார். முடிஞ்சு வச்சு, இன்னைக்கு அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு கேள்வி எழும்போது அதற்கான விடையை ஏன் யாரேனும் தரக்கூடாது? முதல்ல அந்த அறிக்கையை பத்தி நான் சொல்லணுங்க. கண்டிப்பா வந்து இதுவரைக்கும் கருணாநிதி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே தரங்கட்ட அறிக்கைன்னா அந்த அறிக்கை தாங்க. 2 விதங்களை தரங்கட்ட கொஞ்சம் மாத்தி. முதல்ல பாத்தீங்கன்னா இல்ல இருக்கலே வர்ஸ்ட் அறிக்கை இந்த அறிக்கை பாத்தீங்கன்னா ஒரு தன்னிறக்கம்ன்றது இந்த அளவுக்கு தன்னிறக்கத்தோட அவர் அறிக்கை வெளியிட்டு நான் பார்த்ததே கிடையாது. சோற்றில் அடித்த பிண்டங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல அவர் உபயோகிச்சது வந்து எப்ப திமுக மிக மோசமான தோல்வி அடைந்தது, 4 பேர் தான் எம்எல்ஏ உட்கார்ந்தாங்க, அன்னைக்கு அவர் உபயோகித்த வார்த்தை வந்து சோற்றில் அடித்த பிண்டங்கள். இன்னைக்கு அவர் சொல்றது அந்த முன்னால இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறாரு, ஏமாத்திட்டீங்க, திருப்பி திருப்பி என்ன ஏமாத்திட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா. அதோட வந்து ஒரு ரகசிய முதல்வர்ன்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து அதுவும் பெண்பால்னு போட்டது, இது ஆக்சுவலா கேஸே போடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரங்கெட்ட ஒரு அறிக்கை நான் நினைக்கிறேன். இந்த அதோட இல்லீங்களா, இது வந்து என்ன தரம், இது வந்து இதுல என்ன தரம் இருக்கு? உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க அதே தரம் கெட்ட அப்படிங்கிற வார்த்தையே வந்து நாம வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்த தரத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அவருடைய தரத்துக்கு இல்லன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு நிமிஷம், நம்ம அடிக்கடி நான் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து முடி அப்படின்னு சொன்னா யாரும் கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அதே வேறு வார்த்தை சொன்னா ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லி எல்லாம் வருத்தப்படும். ஒரே வார்த்தை பிரயோகம் தான். அவர்கள் சொன்ன போது உங்களுக்கு எப்படி வலிக்கிறதோ அது போல இல்லங்க. விரக்தி, வெறுப்பு, தன்னிறக்கம், கழிவிறக்கம், இது எல்லாத்துடைய மொத்த கூட்டு தான் இந்த பேச்சுங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கோவம் வருதுன்னா, எப்படி வந்து ஒருத்தங்களை பத்தி பேசுறது, என்ன ஒரு தரம் இங்க ஒன்னைக்கு இருக்கு. அவர் சொல்றாரு அங்க பேசினாங்க இங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுமக்கள் வந்து இதை படிக்கிறவங்க வந்து முதல்ல அவங்க மனசுல வரக்கூடியது வெறுப்பு தான் இந்த இதுல வந்து. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விகளே கூட என்ன கேள்வி கேட்டாங்க, இப்ப வந்து என்ன நடக்காம போச்சு, இப்ப அம்மா வந்து பொறுப்பெடுத்த ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம விவாதிப்போம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு உடல்நிலை பற்றிய ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அது எழுப்புறது நியாயமா? திரு கார்த்திகை செல்வன் போல உங்களுக்கு சொன்ன போது வலிச்சதே அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஏன் முயற்சிக்கலன்னு கேட்கிறேன். யாரோ ஒரு அமைச்சர் யாரோ நல்லா இருக்கிறாங்க, நாங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ஒரு திட்டங்கள் அறிவிப்பு வெளியாகிட்டே இருக்கேன்னு சொல்லி முடிச்சிருந்தா இந்த பிரச்சனை அடுத்த கேள்விக்கு போகாது இல்லையா? இல்ல அவங்க டைம் கொடுத்து வராதது ஒரே ஒரு நிகழ்ச்சிங்க. அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து டைம் கொடுத்து வரல, அன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, அதை வந்து ஒரு பெரிய ஊதி பெருசாக்கி ஊதி அதை எழுத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க வீட்டுல கிடக்கிற மாதிரியும் அவங்க வந்து ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரியும் பூதாகரமா உருவாக்குறது கம்ப்ளீட்லி அன்ஃபேர். இது வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து மேல கொண்டு போயிட்டு அதுக்கு மேல இப்ப அதுல ஒரு மெட்ரோவை சேர்த்து, மெட்ரோல வந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து யார் கொண்டு வந்ததுன்றதை கொண்டு வந்து பெரிய விஷயமாக்கி அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு மூத்த தலைவரோட அறிக்கைன்னு சொல்ற அளவுக்கு இல்லைங்க. அவருடைய பேச்சு வந்து ஒரு மூத்த தலைவருக்குரிய அழகோடு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையா இருக்கிறது. நான் திரு பிரசன்னாட்ட கேட்க விரும்புறேன். இதுல தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி எழுப்பக்கூடிய கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், உருப்படியான விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியான விஷயங்களே பேசினாங்க. நம்ம வந்து வழக்கமான ஒரு அரசியல் தலைவராக செயல்பட்டான்னு வச்சுட்டா கூட, ஏற்கனவே திரு மாஃபா பாண்டியன் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஒரு விரக்தியோட வெளிப்பாடு தெரியுதா அப்படின்னு நம்ம பாக்குறோம். வந்து எங்களை 13 ஆண்டுகள் தண்டித்தது போதாதா, இதே வசனம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. நீங்கள் நன்றி மறக்கலாமா, உங்களுக்கு நாங்கள் எல்லாமே செய்யலையா? இப்ப ஒரு கோபாவேசமாக இருந்த ஒரு தலைவர்
ஆக்ரோஷமான பேச்சுக்களாலும் ஒரு உற்சாகமான குரலாலும் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்களை ஈர்த்த தலைவர் இப்படி பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிறது போன்ற ஒரு அழுகுரல், ஒரு விரக்தி குரல் வருவது எதை காட்டும்? அது விரக்தி, இந்த தன்னிறக்கம், இதெல்லாம் மரியாதைக்குரிய மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் பேசினார். ஒரே ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டு உங்க கேள்விக்கு நான் நிச்சயம் பதில் சொல்றேன். மரியாதைக்குரிய மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் முரசு சின்னத்தில இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். அந்த சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களை சட்டமன்றத்திலேயே எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பது அண்ணனுக்கு நன்றாக தெரியும். அப்போது அவர் அங்கேதான் இருந்தார். திரு பிரசன்னாட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணி வைத்ததும், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி வைத்ததும், கூடா நட்பு என்று பேசியதும், 63 நான்மார்கள் என்று பேசியதும், திருமதி இந்திரா காந்தியோட ஆடையில் ஏற்பட்ட ரத்தக்கரை எதனால் ஏற்பட்டது என்று பேசியதும், சட்டசபையிலேயே வந்து நாடா பாவாடை நாடா பற்றி பேசப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நல்ல இது எதுக்கு அப்படின்னா, இது போன்ற விமர்சனங்களை பலர் வைத்திருக்கிறார்கள். நீங்களும் இது பேசுவது நியாயமா என்றால் ஒரே ஒரு விஷயம் இதற்கெல்லாம் தகுந்த விளக்கம் தலைவர் கலைஞரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணி வண்டி என்று விஜயகாந்த் அவர்களை அழைத்ததற்கு முதலமைச்சர் தகுந்த விளக்கம் கொடுப்பாரா, தள்ளுவண்டி என்று அழைத்ததற்கு முதலமைச்சர் தகுந்த விளக்கம் கொடுப்பாரா என்பதோடு இதை நிறுத்தி இடைவெளிக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், இதே ஆயுதத்தில் நம்ம அதை பற்றி கேள்வி எழுப்பணும், இதே கேள்விக்கு என்ன பதில் பற்றி கேள்வி எழுப்பணும். அப்போது இதே நீங்க கேக்குறீங்க, நான் உங்களை கேட்கல பதில் சொல்ல சொல்லி, முதலமைச்சர் தான் பதில் சொல்ல சொல்றேன். தலைவர் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு தலைவர் கலைஞர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதுபோல தள்ளுவண்டிக்கோ தண்ணி வண்டிங்கிறது ரசிக்கக்கூடிய வார்த்தையா, ரசிக்கும்படியா இல்லை அதைத்தான் சொல்றேன். அதை அவர் விளக்கம் கொடுப்பாரா முதலமைச்சர்? ஆக அவருக்கான தரம் என்ன என்பதை பார்த்து சிரித்தவர், தரம் எதிர்பார்க்க முடியும். முரசு சின்னத்தில் வெற்றி பெற்ற திரு மாபா பாண்டியராஜன் கேக்குறீங்க. அப்படி பார்த்தா மாறி மாறி எல்லா கட்சிகளோடும், அதிமுக எல்லா கட்சியோடும் கூட்டணி வைத்த கட்சி திமுக. அப்ப நீங்க முன்னாடி ஒரு நிலைப்பாடு பின்னாடி ஒரு நிலைப்பாடு கேட்கற சரியா இருக்குமா? இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? அவ்வளவுதான் நம்ம பேசுறோம். அதேதான் சேம் அப்ளிகபிள் டு அதிமுக ஆல்சோ. அதே கூட்டணி தான். அந்த கூட்டணி விஷயத்திலேயோ கட்சி உடன்பாடு நான் கேட்பது, தனிநபர் தாக்குதல்ல தரம் குறைஞ்சு பேசிட்டார் தலைவர். அவர் வாங்கின சின்னத்தினுடைய தலைவர் தன்னந்தாழ்ந்து போகிற போது அது குறித்து பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லையே என்பதுதான் என்னுடைய பதிவு. இரண்டாவது விஷயம், நீங்க கேட்ட கேள்விங்கிறது வந்து வீராவேசமாக தலைவர் கலைஞரை நான் ரசித்தவர், இன்றைக்கும் ரசித்துக் கொண்டிருக்கிறவர். அவர் உட்கார்ந்து இருக்கிற அழகு, அவர் பேசுகிற அழகு, அவருடைய குரல் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ரசித்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். தலைவர் கலைஞர் ஒரு காலத்தில் நின்று பேசுகிறவோ, அவர் கையை உயர்த்தி பேசுகிறவோ, அவருடைய குரல் தொனி வார்த்தை நயம் என்பது வேறு. இன்றைக்கு அவருக்கு வயது முதிர்ந்திருக்கிறது. அந்த வயதில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு நல்லது இது ஏதோ நாங்கள் தரம் தாழ்ந்து போய்விட்டோம், இறங்கி கேட்கிறோம், அப்படி அல்ல. அந்த வாசகங்களுக்கான அர்த்தம் வீராவேசமா கோபாவேசமா நீங்க தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், இல்ல எங்களை தண்டித்தது போதாதா? நன்றி மறக்கலாமா? இல்ல 13 ஆண்டு வனவாசம் போதாதா? ஒரே ஒரு விஷயம், இந்த 13 ஆண்டு வனவாசம் என்பது 1980களுக்கான பேச்சு. அப்பவே நீங்க தலைவர் என்பது அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களுடைய தாக்குதல், கொள்கை ரீதியான தாக்குதல்கள் தான் வீர முழக்கமாக இருக்கும். மக்களிடத்தில் பேசுகிற போது மக்களுக்கான தலைவனாய் தான் தலைவர் கலைஞர் பேசி இருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? உங்களை இந்த சதியிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டாமா? இந்த காட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இங்க எல்லாமே செயல்பாடுகளற்ற ஒரு ஆலோசனை நடக்கிறது. இதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள கூடாதா? ஏன் எண்ணி பாருங்கள், உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தாகிய நானும் என் தம்பிமார்களும் தளபதியும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மைதானே செய்திருக்கிறோம். அதை ஏன் எண்ணி பார்க்க மறுக்கிறீர்கள் என்கிற வார்த்தை இப்ப நான் அதே தான் நானும் நீங்க பேசின விஷயத்திலே திமுக தலைவர் பேசியிருக்கும் போது நான் இன்ன சாதனை எல்லாம் செய்தேன் இன்னைக்கு சொல்றீங்களா? 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் இதே விஷயங்கள் சொல்லப்பட்டது. மக்கள் இதை ஏற்காமல் வேறொன்றை ஏற்றார்கள். அவ்வளவுதான். 2016 தேர்தலில் நீங்க வரும்போது நாங்க இவ்வளவு நல்லது செஞ்சோம் 2006-11 இந்த ஆட்சியில் இவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அழகாக பார்க்கப்படும். மாறாக உடல்நலம் சரியில்லை, ஆள் ஆஸ்பத்திரியில் இருக்குது, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பெண் பால் முதலமைச்சர் செய்யலாமா, நீங்க இப்படி எங்களை தண்டிக்கலாமா? இது வந்து ரொம்ப இந்த தோனி ரெண்டு பார்ட்ல அந்த பேச்சு பிரிக்கணும். ஒரு பார்ட்ல தலைவர் முதல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இல்லாம ஒரு பார்ட்ல வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கவலை தெரிவிக்கிறார். இந்த கவலை தெரிவிக்கல, கவலைப்படுகிறேன். முதலமைச்சர் உடல்நலம் தெரிய ஒரே ஒரு விஷயம் தான். இதுல என்ன அப்படின்னா, இல்ல நான் முடியல பிரச்சனை என்ன அப்படின்னா 2 மணி நேரம் பேசுறதுக்கு தகுதியான அவருடைய பேச்சு அந்த கேள்விக்கு பதில் இப்ப நான் தலைவர் பேசின வார்த்தைகளை நான் பேசினேன்.
என்னுடைய வயதுக்கு நான் பேசுகிற போது எண்ணி பாருங்கள் மக்களே என்கலாம். தலைவருக்கு பேசுகிற போது அவருக்கான வயது, அவருக்கான துணி என்பது வேறு. அவர் அந்த துணியில் பேசினார். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய சாதனைகளை எல்லாம் கொண்டு போய் தேர்தல் களங்களிலே சொல்லுங்கள். தேர்தல் களம் வந்துவிட்டது, வெறும் 6 மாதங்கள். அப்படி மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது சாதனை செய்தவர்களுடைய இயல்பு. நேற்றைய பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரோட பேச்சு 2006 இருந்து 11 வரைக்கும் நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம், 11 இருந்து 15 வரைக்கும் இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தா இது வந்து பண்ணாங்களா பண்ணலாங்கிற விவாதம் இருந்திருக்கும். அப்படி பண்ணாம நீங்க நன்றி எல்லாம் மறக்கலாமா? திமுக தலைவர் போல வார்த்தைகளை கௌரவமா பயன்படுத்தக்கூடிய ஆள் வேற இன்னொருத்தர் பார்க்க முடியாது. நான் கேக்குறேன், தண்டித்தது போதாதா அப்படின்னா குற்றம் செய்திருக்கணுமோ? ஒரே ஒரு விஷயம் நான் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறேன். அபிஷியலா வந்த தலைவருடைய பேச்சுல அந்த தண்டிக்கப்பட்ட அந்த வார்த்தை என்பது இல்லை. நான் போட்டு காட்ட முடியும். இல்ல நிச்சயமா நான் போட்டு காட்ட முடியும். ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்டுறீங்களா? அந்த கூட்டத்துல கேட்டுறீங்களா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன். அந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டதா, அந்த வார்த்தையினுடைய குளறுபடியா என்பதை எல்லாம் தாண்டி இந்த போட்டு மக்கள் முடிவு. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல, மக்கள் 1000 முடிவு பண்ணுவாங்க. வீடியோ டெக்னாலஜி வேற. ஏங்கிட்ட அவருடைய அபிஷியல் ஸ்பீச், உங்களுக்கு மெயில்ல அபிஷியல் ஸ்பீச் வந்திருக்கும். அந்த அபிஷியல் ஸ்பீச்ல அந்த வார்த்தை இல்ல. நீங்க திமுக தொண்டருடைய விசுவாசம் மிக்க கடைமட்ட தொண்டன், உங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகள் பேசப்பட்டு அறிக்கையில வச்சு மாற்றப்பட்டிருக்கும். திரு கார்த்திகை செல்வன் திமுகவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு கூடிய நான் உட்பட எல்லாருமே அவங்களுக்கும் வீடியோ போட்டு காட்ட முடியும், அறிக்கையோ மற்ற நான் வீடியோ போட்டு காட்ட முடியும். நீங்க சொல்லுங்க, அதன் பிறகு நீங்க சொல்லுங்க திமுக சொன்னாரா இல்லையாங்கிறத நான் இப்ப மக்களுக்கு போட்டு காட்டுறேன், கேட்டுருங்க. அந்த தண்டிக்கப்படுகிறது என்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தி இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் என்கிற முறையில் ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு உட்பட்டுதான் என்னால் பேச முடியும். 2, நீங்கள் சொல்லுகிற காரணத்தில் அவர் பேசின காட்சி சார் நான் அங்க பதில் பேசுறேன். எனக்கு கேள்வி வைக்கிறார், உங்களுக்கு இல்ல. என்ன பாருங்க, எல்லாம் சரிங்க. கிண்டல் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நக்கல் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு விபூதியும் குங்குமம் தான் கிடைச்சதா? ஓபிஎஸ் வந்து விபூதி வச்சா என்ன, குங்குமம் வச்சா என்ன? எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு விபூதி குங்குமம். அன்னைக்கு கேட்டாரு, ஒரு கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து வர்றப்போ ஏயா நெத்தியில என்ன ரத்தம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கிண்டலும் நக்கலும் தான் இன்னைக்கு கருணாநிதி அவர்களை இந்தாவுக்கு கீழே இருக்கு. ஏன் ஓபிஎஸ் வந்து கிண்டல் அடிக்க போறீங்க, அதுக்கு வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கு வேற உங்களுக்கு வேற ஒன்றும் கிடைக்கலையா? அவர் இந்த கிண்டலை தெரிவிக்கிறது முதல் முறையே இல்லையே. அவர் வந்து பௌத்தர் இயக்கத்துல வந்தவர், அவர் வந்து சின்ன வயசுல இந்த விஷயம் பேசியிருந்தாரு. அவர் அதுல எந்த சமரசம் இதுவரை செஞ்சதா இல்ல. இது வந்து நெத்தியில ரத்தம் முடியுதா, ராமர் வந்து குடிச்சு வந்தாரா, ராமர் வந்து இன்ஜினியரா, எப்பயுமே கேட்டிருக்காரு. இன்னைக்கு என்ன முரண்பாடு பாக்குறீங்க? நேற்று ஒரு நிலைப்பாடு வச்சிருந்து இன்னைக்கு மாத்திட்டாங்க. முதல்வர், பெண்பால், இது எல்லாமே இதனுடைய நீட்சி தான். இதனுடைய நீட்சி நெருக்கமா இருக்கு. மரியாதை வேண்டாமா? முன்னாள் முதல்வர் அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது. நான் கடவுள் வெறுப்பாளன், நான் கடவுள் வெறுப்பாளன். நிச்சயமா எனக்கு உங்களுக்கு விபூதி குங்குமமா தெரியலாம் சார், எனக்கு அது தெரியாது. நான் ஒரு நல்ல பட்டயத்தை பாக்குறேன். நான் மேடைகளில் சார் ஒரு விஷயம், குங்குமம் வைக்கிறவங்க இது வந்து ஏற்கனவே திமுக தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காரு புதுசு இல்லன்னு. என்னுடைய டவுட் இப்ப நீங்க கேட்டப்பறம் எனக்கு என்ன வந்துருச்சுன்னு, திரு பிடிஆர் பழனிவேல் ராஜனை ஒரு முறையாவது கேட்க முடிந்ததா? ஒரே ஒரு சபாநாயகரா இருக்கிற வரைக்கும் அவர் வந்து சபாநாயகர் திமுக முன்னாடி அருமையா வீட்டில் இருந்தாரு, அதே நெத்தியில பட்டையோட போட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லி பாருங்க, நெத்தியில குங்குமம் வச்சவங்க போட்டு எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வேண்டாம். ஒரு ஆட்சி என்று சொன்னால் நான் இந்த இயக்கத்தின் தொண்டன், எனக்கு அவர் தலைவர், அவருடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நான் தொண்டன். 1. 2வது, ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது அவர் கிறிஸ்தவனுக்கு முதலமைச்சர், இந்துவுக்கு முதலமைச்சர் என்கிற அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் அல்ல, எல்லாருக்கும் சேர்த்த முதலமைச்சர் தான் தலைவர் கலைஞர். சரி, அந்த சூழ்நிலையில் ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியதே திராவிட இயக்கங்கள் தான். ஆக அப்படிப்பட்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஓடாத திருவாரூர் பேரை ஓட வைத்தது கலைஞர். பல கோவில்களுக்கு
அவர் சொன்னார்ல, இந்துக்கள் ஓட்ட கேட்காதீங்க, பொட்டு வச்சிருக்காங்க. நான் முதலமைச்சராக இருக்கிற போது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இப்ப இதுல கலைஞர் நீங்களே சொன்ன மாதிரி கலைஞரும் பேராசிரியர் 2 பேரும் அந்த கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. அதற்கு பிறகு யாரெல்லாம் அதுல தீவிரமா இருக்காங்கன்னு தமிழன் அவர்கள் சொல்லட்டும், நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த விவாதம் வந்ததுனால இந்த கேள்வி விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மறுப்பு தெரிவிக்க நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருப்போம். அது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் ஒண்ணும் புரியல. இல்ல நான் விவாதத்தோட நேரடி பாயிண்ட் வரேன். நீங்க அண்ணா தெளிவுபடுத்தினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா தெளிவுபடுத்தினார். நாங்கள் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளும் அதனால் மனிதன் ஒடுக்கப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் கூடாது என்கிற சித்தாந்தத்தில் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறோம், தாழ்த்தப்பட்டவனை கருவறைக்குள்ளே கூட்டி போகிறோம். இது ஒரு பகுத்தறிவு சிந்தனைக்கான ஆட்சி. அந்த பார்வையில தலைவர் கலைஞர் ஆட்சியை பார்க்கணுமே தவிர, நீ ஏன் பொட்டு வச்சேன்னு கேள்வி கேட்டார்னா, என்னுடைய தொண்டன் பொட்டு வச்சு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை தலைவர் கலைஞருக்கு சமூக சீர்திருத்தங்கள் அவர் குறைஞ்சு வந்து யாரும் இங்க சொல்லலங்க. எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கிறார். ஆனா இவ்வளவு விஷயங்களை செய்த ஒரு மூத்த தலைவர் இந்த விஷயத்தை முன்வைக்கும் போதுதான் அதுல வந்து கேள்வி வருது. என்னன்னா, அவங்க ஒரு நாளும் இதுவரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படல, எந்த விஷயங்களும் நடக்கல. நீங்க வந்து எல்லா உடல்நல விஷயங்களையும் வெளிப்படையா சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்ப சமீபத்தில் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. ஜட்ஜஸோட உடல்நிலையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு. நீங்க கேட்க முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா அது தனி மனிதர்களுடைய சுதந்திரம். ஒருவேளை முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் ஒரு நீண்ட நாட்கள் இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அப்ப தெரிய வேண்டியது. ஆனால் இதுவரைக்கும் பத்திரிகைகள் எல்லா தொடர்புகள் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த போதே அமைச்சராக மருத்துவமனையில் இருந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக மருத்துவமனையில் இருந்தார். அரசு பணத்தில் இருந்தாரா தனியார் பணத்தில் இருந்தாலும் சர்ச்சைகள்லாம் வந்தது. அதெல்லாம் நாகரிகமான விஷயம் இல்லை என்பதுதான் இன்று வரை நம்முடைய பார்வையா இருக்கிறது. மாற்று கருத்துல ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருக்கலாம். செந்தூர் பாண்டியன் மீதும் அதே பார்வை எங்களுக்கும் இருக்கிறது. அவர் மருத்துவமனையில் இருந்த போது நாங்களும் அதை பற்றி பேசவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாது. மீண்டும் கேட்கிறோம், இங்கே ஒரு மறைமுக ஆட்சி நடக்கிறது. திட்டங்கள் நடைபெறும் சொன்னாரு, இப்தாருக்கு மட்டும் வரலன்னு. அதானி குழுமத்துக்கு குறிக்கப்பட்ட ராஜேஷ் அதானி வந்துவிட்டு வெளியேறிய நாள் என்ன, பிறகு ஒப்பந்தம் போட்ட நாள் என்ன, அது தெரியாது. ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பொட்டு குங்குமம் விபூதி எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி கேட்டார். மானிய கோரிக்கை ஏன் நடத்தவில்லை? 100 நாட்கள் அரசாங்கம் 365 நாட்களில் மானியம் பட்ஜெட் தாக்கப்பட்டு 100 நாள் ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற 200 நாள் நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்களா, விவாதம் நடத்துவீங்களா, ஃபண்ட் ஒதுக்குவீங்களா, திட்டம் பண்ணுவீங்க? ஓராண்டு இந்த ஆட்சி முடக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பதில் கேட்டா இதுவரைக்கும் யாரும் சொல்ல. ரொம்ப லாஜிக்கலான ஒரு நியாயமான கேள்வி மாஃபா பாண்டியராஜன் கேட்க விரும்புறேன். என்னென்ன திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக தலைவர் எழுப்பியிருக்கார். நீங்க உடனே கறவை மாடுகள், லேப்டாப்கள் இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அதனால அந்த கேள்வி நான் முதலே கேள்வி பண்ணிட்டு, இந்த தமிழ்நாட்டில் 4 வருஷத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு தொழில் முதலீடு, ஒரு வேலை வாய்ப்பு, இது போன்ற முதலீட்டாளர் வருவது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புக்கு இந்த 4 ஆண்டுகள்ல என்ன செய்யப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? சரியாங்க. இப்ப நீங்க உள்கட்டமைப்புன்னு பாக்குறது வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு, பாலங்கள், கட்டடங்கள், இந்த மாதிரி ஒரு வகையான உட்கட்டமைப்பு. இதெல்லாம் திமுக செய்யப்பட்டதை கண்கூட பார்க்க முடியும். இல்லங்க, இங்க திமுக செய்யப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் அதே கூட்டத்தில் பட்டியல் போட்டாரு. சென்னையில வந்து 10 மேம்பாலங்களாட்டும் அண்ணா மேம்பாலத்தை ஆரம்பிச்சு 10 மேம்பாலங்கள்ல இருந்து டைடல் பார்க்ல இருந்து தொழிற்சாலைகள் இருந்து தொழிற்பூங்காக்கள் இருந்து திமுக ஆட்சியில் செய்யப்பட்டது பெரிய பட்டியல நீங்க சொன்ன பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க அது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 2 விதமான கட்டமைப்புகள். உள்கட்டமைப்புல 2 நீங்க சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி போக போறீங்க. அதனால பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லன்னு எடுத்துக்கவா? இல்லையே. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது அளவுக்கு இந்த 4 வருஷத்து அளவுக்கு எந்த ஆட்சியிலும் செஞ்ச கிடையாது. நான் கண்டிப்பா 44,000 கிலோமீட்டர் இன்னைக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க. 2வது 5300 மெகாவாட் போல இன்னைக்கு வந்து உற்பத்தி திறன் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. வல்லூரா இருக்கட்டும், மேட்டூரா இருக்கட்டும், வடசென்னையா இருக்கட்டும், இது கண்கூடா பாக்குற ஒரு விஷயம். எல்லாம் வந்து திமுக போட்டதுன்ற ஒரு கருத்தை நான் ஒத்துக்கிட மாட்டேன். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு சாமானியனுடைய பார்வையில அண்ணா நூற்றாண்டு நூலகமோ, புதிய தலைமைச் செயலக கட்டடமோ, 10 மேம்பாலங்களோ, டைடல் பார்க்கோ, தொழிற்பூங்காக்களோ, இது டிஎம்கே பிரிவில் உருவாக்கப்பட்டது கோயம்பேடு பேருந்து நிலையமோ அப்படின்னா கண்கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது சாமானியனுக்கு. இதை தாண்டி 100 விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம்.
ஆனால் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட விஷயம் இது அப்படின்னு விஷயங்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பே பாத்தீங்கன்னா எத்தனை வேலை வாய்ப்பு திமுக அரசாங்கத்துல 5 வருஷத்துல உருவாக்கப்பட்டது, எத்தனை வேலை வாய்ப்பு இந்த 4 வருஷத்துல உருவாக்கப்பட்டதுன்றது கண்கூட பாக்கலாம். நீங்க வந்து இன்னைக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் மட்டுமே 5 லட்சத்துக்கு மேல பொசிஷன் வந்து ஃபில்அப் ஆயிருக்கு இந்த கடந்த 4 வருடங்கள்ல. அவங்க ஆட்சியில் இல்லாத போலீஸ் வேலை வாய்ப்புகள் 10,000க்கு மேல வந்து ஃபில்அப் ஆயிருக்கு, புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு போலீஸ் வாய்ப்புகள் வந்து. அதே மாதிரி ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து 80,000 பேருக்கு மேல ஆசிரியர்கள் வேலை. நினைவு சரியா இருந்தா விஸ்வரூபம் படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுத்தாங்க. அப்ப அவங்களே எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அதுல 20,000 பேர் கம்மியா தான் இருக்காங்க முதலமைச்சரே சொன்ன ஞாபகம் எனக்கு. அதுக்கு மேல 10,000 பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல எவ்வளவு இருக்கணுங்கிறது தனி. இல்ல அவங்க சொன்னது எவ்வளவு தெரியாத 2091 கணக்குப்படி இவ்வளவு இருந்திருக்கணும், அதுலயே இவ்வளவு கம்மியா இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் எவ்வளவு தேவைன்னு பார்த்தா அது இன்னும் கூட அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு இளைஞர்கள் வந்து முடிச்சுக்கிறேன், எவ்வளவு இளைஞர்கள் படிச்சு வெளியே முடிக்கும் வரையில் ஒரே ஒரு என்னுடைய தாழ்மையான கருத்து அன்னைக்கு 10 நிமிஷமா மத்தவங்களுக்கு கொடுங்க. அவரு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிகை செய்தி டிஓஐல வந்துச்சு, ஹிந்துல வந்துச்சு. சென்னை போர்ட்ரஸ்ட்ல 70% போக்குவரத்து குறைந்து விட்டது, ஒரே காரணம் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம். அதை ஏன் நிறுத்தியது என்று சென்னை உயர் நீதிமன்றம் 11 காரணங்களை சொல்லி அரசியல் அந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக அரசு முழு மனதோடு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதனால பொருளாதார வளர்ச்சிங்கிறது சென்னை மட்டுமல்ல. ஒரு பர்டிகுலர் திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம் வந்து எடுத்து கொண்டு வந்தது, செயல்படாம போனதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் வைக்கிறார், அதை எப்படியா செயல்படுத்துங்க நல்லதுன்னு சொல்றாரு. திமுக வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது, உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. ஒரு நியாயமான காரணத்தை சொல்ல முடியும், இதனால தான் அந்த திட்டம் வேண்டாம் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியல. வேண்டான்னு முடிவெடுத்ததா யாரும் சொல்ல. எவ்வளவு விரைவாக செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மாதிரி அதுக்கே ஒரு தோற்கல இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கலாம். அதற்கான கொடியமைக்கக்கூடிய வாய்ப்பு தமிழக முதலமைச்சரே வாங்கியிருக்கலாம். அது யாரும் மறுக்க போறது இல்ல. பாருங்க இங்க பாருங்க, நீங்க வந்து அவருக்கு சார் கேட்ட கேள்வி துறைமுகங்களை பத்தி. இந்த 4 வருஷத்துல துறைமுகத்துல வந்து விழுந்திருக்கு. சென்னை துறைமுகத்துல சென்னையை ஒட்டி உங்களுக்கு 3 துறைமுகங்கள் ஆயிப்போச்சு. இப்போ வந்து சென்னை போர்ட்ரஸ் தனி, எண்ணூர் தனி, காட்டுப்பள்ளி தனி. காட்டுப்பள்ளி வந்து அவங்க ஆட்சியில கிடையாது. காட்டுப்பள்ளி வந்திருக்குங்க. காட்டுப்பள்ளி யார் கொண்டு வந்தா? காட்டுப்பள்ளி யார் கொண்ட? தமிழக அரசா கிடையாது, மத்திய அரசு. ஒரு நிமிஷம் தவறான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா எண்ணூர் காட்டுப்பள்ளி இல்ல, ஒரு நிமிஷம், எண்ணூர் காட்டுப்பள்ளி சென்னை துறைமுகம் எல்லா துறைமுகத்தையுமே நான் சொல்றேன். இந்த திட்டம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் வந்தால் 48 மணி நேரம் போக வேண்டிய சுற்றளவு 19 நிமிஷத்துல போர்ட்டுக்குள்ளார போயிட்டு வெளியில வந்துடலாம். அப்படிப்பட்ட திட்டம். இன்னமும் 3 நாட்களுக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதியது, இந்த திட்டத்தை நடத்தி இருந்தால் பொருளாதாரம் இப்ப வெறும் 7.4%. அதுக்கான பதில் கேட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. 7.4 சொல்லாதீங்க. 7.4 திமுக 20.89% சார். இந்தியாவோட வளர்ச்சி 7.4ங்க, தமிழகத்துறை வளர்ச்சி 8.2. சென்ற வருடம் தவறான டேட்டாவை கொடுத்து இது பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, இன்னைக்கு தனிமனித வருமானம் 1,28,800 உயர்ந்திருக்கிறது தமிழகத்தில். இன்னைக்கு வந்து எல்லாம் பீகார பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. பீகார்ல வந்து இன்னைக்கு தனிநபர் வருமானம் என்பது 38,000 மட்டுமே. நம்மள வந்து 1/3 பங்கு தான் இருக்கு இன்னைக்கு பீகார். தனிநபர் வருமானத்துல இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம் இருந்துட்டு போட்டோம். நான் என்ன கேட்கிறேன், இதற்கு அரசுடைய பங்களிப்பு என்னங்கிற கேள்வி வரும்ல. நான் ஒரு தொழில் செய்வேன், நான் ஒரு வேலை, நான் ஒரு ஆண்டர்பிரனரா உருவாருன்னு அரசுடைய பங்களிப்பு என்ன? இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்கட்டமைப்பு வசதிகள். நாங்க இன்னொரு விஷயம் பார்ப்போம். நம்ம உள்கட்டமைப்பு சொன்ன நிறைய கேள்வி கேட்டாரு. இப்ப இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இது வந்து எப்ப கொண்டு வந்தீங்க, எந்த அமைச்சரை கூட்டத்தில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு திமுக கேட்டார். அதுக்கு தான் பதில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டெக்னோ எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், சாத்தியக்கூறு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசாங்கத்தில் 2003. கலைஞர் அதே போட்டீங்க. இன்னொன்னு பண்ணுவோம், நம்ம ஒரு நேரம் முழுக்க நீங்கள் நான் மட்டும் பேசுவோம். நம்ம வந்து மற்றவர்கள் 2003 சாத்தியக்கூறு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ப்ராஜெக்ட் கன்செப்ஷனே வந்து 2003 முடிவடைந்தது. இன்னைக்கு வந்து அந்த பெருமை கொண்டாடி கொடுக்கக்கூடிய
அதிமுக வந்து நாங்க தான் விட்டோம் தமிழக முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாங்க, வழக்கமா கொடுக்காத. இதே மெட்ரோ ரயில் திட்டம் பற்றி எதிராக சட்டசபையில் பேசினாரா இல்லையா இதே தமிழக முதலமைச்சர்? இது சாத்தியம் இல்ல, ரொம்ப காஸ்ட்லி, 250 கோடி ரூபாய் வரும், நான் சொல்றது 50 கோடி ரூபாய் தான் வரும், மோனோ ரயில் திட்டம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அப்ப பேசினாங்க. மோனோ ரயில் என்ற திட்டத்தை சாத்தியக்கூறு அறிக்கை செய்யப்பட்டது இந்த அரசாங்கத்துல தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல தான் மோனோ ரயில் இது பண்ணாங்க. பறக்கும் ரயில் ஒரு தமிழக முதலமைச்சர் எடுத்த திட்டங்கள் அது வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டமா இருக்கும், மற்ற திட்டம் அவங்க ஒண்ணு எடுத்தாங்கன்னு எவ்வளவு வேகமா செய்வாங்கன்னு தெரியும். ஏன் மோனோ ரயில் திட்டம் வரல? மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி விமர்சனம் செய்து மோனோ ரயில் திட்டம் தான் உகந்தது என்று சொல்லி அவர் கொண்டு வந்த திட்டத்தை ஏன் அவரை நடைமுறைப்படுத்த திட்டத்தை சட்டமன்ற கூட்டத்தொடர்ல போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு, இதெல்லாமே நாங்க வந்து கான்ட்ராக்ட்ல ஃபைனல் பண்ணிட்டோம், ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒவ்வொரு ஆண்டு சொல்லிட்டாரு. 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. மோனோ ரயிலை பொறுத்த வரைக்கும் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உருவாக்கப்பட்டது நிஜம், டெக்னோ எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் உருவாக்கப்பட்டது நிஜம். ஆனால் வந்து அதற்காக ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டதோ அதுக்காக கான்ட்ராக்ட் விடப்பட்டதோ கிடையாது. இது வந்து எல்லா இதுலயும் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, திமுக தலைவர் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி சொல்றேன், அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? அதை நீங்க மறுக்க போறீங்களா? அந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஒரு மருத்துவமனை கட்ட போறோம், ஒரு தெளிவாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி சாராத சாமானிய இளைஞர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு லைப்ரரியா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லைப்ரரியா சொல்லி எல்லாரும் இயக்கும் போது அதெல்லாம் கொண்டு மருத்துவமனையாக சொல்லி சொல்லும் போது ஒரு தலைமைச் செயலகத்தையாவது ஒரு பழைய வாய்க்காத்தாரா இருக்கலாம், நான் பண்ணும்போது நீ தடுத்த, நீ பண்ணும்போது நான் தடுக்கிறேன்னு சொல்லலாம். பழைய தலைமை எப்படி புது தலைமை எப்படி கட்டப்பட்டது உங்களுக்கே தெரியும். 2 கோடிக்கு வந்து ரூஃப் டாப் போட்டு அந்த இடத்துல செட்டிங் வச்சு அந்த இடம் வந்து இன்னைக்கு ஒரு கட்டிடமா கட்டப்படவே இல்லை. மருத்துவமனைக்கான கட்டடங்கிற விடுங்க, அது வந்து திறப்புலாக்காக செய்யப்பட்ட விஷயம். அது வந்து நிறைய பேர் செய்யறது. 91-96 தமிழக முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கான்கிரீட் மேடைகள் அமைக்கப்பட்டது. அது நம்ம குற்றம் சொல்லல, அது முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக சில குறிப்பிட்ட காரணங்களாக செய்யறது வந்து இயல்பு தான். 2 கோடி ரூபாய் பிரதமர் வரணுங்கிறதுக்காக அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதுல வந்து தலைமைச் செயலகத்தை மாற்றணும்னு சொல்லி சொல்லும்போது அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வேற அது வந்து அரசியல் காரணங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் கூட ஓகே அது போட்டோம். இவ திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அதிமுக தடுத்தது, அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது திமுக தடுத்தது. நூலகம் என்ன செஞ்சது? இல்ல இங்க பாருங்க, தமிழக அரசாங்கத்தை மாதிரி இந்த 4 வருடங்கள்ல கல்விக்காக செலவு பண்ண அரசாங்கம் கிடையாது. ஒரு பட்ஜெட் செலவு பண்ணலாம். எனக்கு இப்ப இந்த பாடநூல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பொருளாதாரம் வரலாறு எல்லாம் புத்தகங்களே திரும்ப பெற்று திரும்ப போறது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு விட்டுட்டு போலாம். நீங்க அது வந்து புத்தகம் ஒட்டுமொத்த புத்தகங்களும் ஒண்ணு நாள் குறையுது, அப்புறம் அமௌண்ட் இவ்வளவு வேஸ்ட் ஆகுது, இவ்வளவு விஷயங்கள் 4 ஆண்டுகள் வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருந்தன்மையோட நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க கல்வி கட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அளவுக்கு எங்கேயும் கிடையாது. கல்வி கட்டமைப்பு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து காலேஜுக்கு போற பையங்க 142 பேர் தமிழ்நாட்டில். இதுலயுமே நான் சொல்றேன், தனியாருடைய பங்களிப்பு அரசுடைய பங்களிப்பு. அரசோட பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை 4 அதிகரிச்சிருக்கா? 4 ஆண்டுக்கு முன்னாடி கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. 4 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த டாஸ்மாக் கடைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் 4 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கல்விக்கூடங்களுக்கு இன்னைக்கு நிலைமைக்கும் நான் சொல்ற அரசு கல்விக்கூடம் தனியார் சொல்லக்கூடாது. தனியார் துவங்கி இருக்காங்க இந்த 4 வருஷத்துல. இல்ல ரொம்ப பள்ளிக்கல்வி ஓராசிரியர் பள்ளி போகாத பிள்ளை இருக்காங்க. சிக்ஷா அபியான் வந்து மத்திய அரசாங்கம் இங்க பாருங்க, மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்யக்கூடிய பாருங்க. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை கோடி வந்து கல்விக்காக செலவு அரசாங்கம் இது வரைக்கும் கிடையாது. திமுக அரசாங்கம் ஷூரா கிடையாது, அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. முடிக்க வேண்டியிருக்கு. நான் திரு கார்த்தி செல்வன் இறுதியான கேள்வி முடிக்க விரும்புறேன். நம்ம வந்து முக்கியமான பிரச்சனை திமுக தலைவர் தன்னுடைய பேச்சுல குறிப்பிடாமல் விட்ட பிரச்சனை நான் பாக்குறேன். இந்த மதுவால சீரழியக்கூடிய ஒரு பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ எல்லா கட்சியிலுமே பிஜேபி எல்லா கட்சியிலுமே இந்த குழந்தைகளுடைய வீடியோ காட்சியில பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் இருக்காங்க. 2 கட்சி இதை பத்தி மௌனம் காக்குது அப்படின்னா அது திமுகவும் அதிமுக தான். என்னுடைய நினைவு சரியாக இருந்தா நேற்று அவர் பேசாமல் விட்டது. இது தனக்கும் இதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு இருக்கு அப்படின்னு திமுக நினைக்குதா? அதிமுக இதுல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல இந்த நிலைமை இப்படிதான் போகுமா? நம்ம நலத்திட்டங்களை யார் அதிகமா செஞ்சதுங்கிறதா 2 கட்சியில் சண்டை போடக்கூடிய விஷயம். இதுல அதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்த தற்காலிக இதுதான் சார் ரிலீஃப். ஒட்டுமொத்தமாக இந்த இன்சிடென்ட் இல்ல, ஒட்டுமொத்தமான இப்ப ஒரு பெரிய கோரிக்கை தமிழகம் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா, நீங்க ப்ரொஹிபிஷன்ல ஓரளவுக்காவது நீங்க ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. டோட்டல் ப்ரொஹிபிஷன் உடனே முடியாதுனாலும் கேரளா மாடல்ல கொண்டு வாங்கன்றது. இதுக்கு வந்து எல்லா பக்கத்திலையும் நீங்க வந்து எதிர்கட்சிகள் கூட்டுற இந்த விஷயம்
விஷயத்துக்காக கூட்டுகிற இடங்கள்ல பெரிய அளவுக்கு பெண்கள் திரள்றதை நம்ம பார்க்கலாம். அதிமுக திமுக ரெண்டுமே வாய் திறக்க மறுக்குது. அதுதான் இப்ப இங்க இந்த கேள்விதான் வருது. நீங்க வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க இதை நம்பிதான் போக வேண்டியிருக்குங்கிற சூழலால இருக்கிறாங்களா, இல்ல வேற விஷயங்கள் இருக்கா பின்னணி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக திமுக இந்த விஷயத்துல ஏன் கேள்வி எழுப்பவே இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுல குறைஞ்சபட்சமா ரெண்டு பேருமே ஒரு தேர்தல் போறப்போ ஒரு அஷூரன்ஸாக கொடுப்பாங்களான்ற கேள்வியும் இருக்கு. நீங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல நாங்க குறைஞ்சபட்சம் காத்திருக்க தயாரா இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது அறிவு உண்டா பரவாயில்ல நினைக்கிறேன், வர வேண்டியிருக்கு. ஆனா இதுல வந்து பெரிய அளவிற்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. முன்னாடி வந்து குறைந்தபட்சமாக அதுக்கான ஒரு நீங்க சசி பெருமாள் மாதிரியான ஆக்டிவிஸ்ட் மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இது குறித்து பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இதுக்கான டிமாண்ட்ஸ் வச்சிட்டு இருக்காங்க, மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதுக்குள்ள வரல. எனக்கு பொதுவா இந்த ஒட்டுமொத்த இதுல நான் சொல்ல வருதுன்னா, நீங்க திமுக வந்து நிச்சயமாக இந்த ஆட்சியை நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டிருக்க முடியும். ஒரு 8 மாதங்கள் வந்து செயல்படல அப்படின்னு அதிமுகவே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அதற்கு பிறகு இதுக்கு வந்த உடனே வேகமான செயல்பாடுகள் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த வேகம் இருக்கான்னு கேள்வி எழுப்பியிருக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏன் நீங்க கூட்டலன்னு கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆம்பூர் மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க ஏன் கருத்து சொல்லல, அல்லது திருச்செங்கோடுல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அதுக்கு ஏன் நீங்க பேசல, இப்படி திமுகவும் அதுல பேசல, இதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் இன்னொன்னு நான் ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டியது, உங்களுக்கே பதில் இருக்கு, எதை பற்றிலாம் தாம் பேசலையோ அதை பற்றிலாம் ஏன் நீ பேசலாம் கேட்கலாம். இன்னொன்னு திமுக வந்து ஃபெயிலூரா நான் பாக்கிறேன், ஃபெயிலூர் நான் சொல்ல முடியாது. ஆனா இப்போ நேஷனல் லெவல் நேஷனல் விஷயத்தை பார்க்கும்போது ஓராண்டுல காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் அவங்க வந்து ஒரு இது வந்து போட்டாங்க, ஷேடோ மினிஸ்ட்ரியை போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஓராண்டுக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பெரிய அளவிற்கு பிஜேபியை பத்தி நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருந்து எடுத்து இன்னைக்கு வந்து நீங்க கடந்த ஒரு மாதத்துல பாக்குறோம், அவங்க டிஃபென்ஸ் எடுக்கவே டைம் இல்ல. அப்படி திமுக இந்த 4 ஆண்டுகள்ல என்னென்ன விஷயங்களை எதிர்கட்சியா செயல்பட்டு நிறைய விஷயங்களை அவங்க வெளிப்படுத்திருக்க முடியும், எக்ஸ்போஸ் பண்ணிருக்க முடியும். அது வந்து நேரம் திமுக குறித்து சொல்லியிருக்காரு. இல்ல இவர் சொன்ன எல்லா விஷயத்திலையும் கருத்து எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்லியிருக்கோம். போய் ஒரு போராட்டம் நடத்தல. 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி உங்களுக்கு போராட்டத்தில் முதலமைச்சரை சந்திக்க விவசாயிகள் மறுத்த போது முதலாக விவசாயிகளை சந்தித்தது தலைவர் கலைஞர். ஜூன் 12க்கு வந்து திமுக ஆட்சி நிறைய முறை திறக்கல அப்படிங்கிற புள்ளி ஒரு தாங்க சொல்லிவாங்க ஒரு பயம் இருக்கு. அதாவது ஏற்கனவே சொன்னது போல எந்தெந்த குற்றச்சாட்டை எல்லாம் திமுக வைக்கவில்லை என்று பார்க்கும்போது திமுக எந்தெந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல நேருமோ அந்தந்த குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை என்பதை பார்க்க முடியாது. நேற்று திமுக தலைவருடைய பேச்சை பார்க்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமா சொல்லும்போது நமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் கூறியது போல அதுல கேலி இருக்கிறது, விரக்தி இருக்கிறது, விமர்சனம் மூன்றும் கலந்தே இருக்கிறது. திரு கார்த்திக் செல்வன் குறிப்பிட்டது போல எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதை தான் திமுக தலைவருடைய பேச்சை காட்டுகிறது. நிச்சயமாக அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய நாம் பார்க்க முடிகிறது. தேர்தல் எப்போது வேண்டாலும் வரலாம், நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்கும் என்பதை ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய தன்முனைப்போடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போக போக எப்படி சூடுபிடிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து விருந்தினர் 3 பேருக்கு நன்றி. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்படுகிறது. மின்சாரத்துறையில் மின்சார வாரியம் ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறது. அதற்கான காரணம் கொள்முதல் முறைகள் நடந்திருக்கிறது. தேவையற்ற கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பர்பஸ்ஃபுல்லாக உள்நோக்கத்தோடு திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஒரு பொதுநல வழக்காக முன்னாள் மின்வாரிய ஊழியரும் சமூக ஆர்வலரும் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தமான திரு செல்வராஜ் அவர்கள் தொடர அதுல வந்து உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரி இது போன்ற பிரச்சனைகள் பற்றி, இந்த மின்வாரி தொடர்பான பிரச்சனை பற்றி என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார், அதை பற்றிய விளக்கத்தை கொடுங்கள் என்று சிஏஜி ரிப்போர்ட் பற்றி விளக்கத்தை கொடுங்க சொல்லி ஏஜி அட்வொகேட் ஜெனரல் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம விவாதிக்கிறோம். மின்சாரத்துறையில உண்மையிலேயே அப்படி என்னதான் நடக்கிறது, உண்மையிலேயே 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடு இழப்பு ஏற்பட்டிருக்கிறா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதல் திணிச்சல் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய இந்த வழக்கை தொடர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள் முன்னாள் மின்வாரிய ஊழியர் மற்றும் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திரு மாபா பாண்டியராஜன் விருதுநகர் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல திரு தமிழன் பிரசன்னா திமுக செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் இருக்கிறார். உங்களை 3 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு செல்வராஜ் கேட்க விரும்புகிறேன். 1 லட்சம் கோடி ரூபாய் என்பது இழப்பா ஊழலா? இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற அக்யூமுலேட் பண்ணப்பட்டது இந்த 4 ஆண்டுகளா அல்லது 2001 இருந்தா? இழப்பு கிடையாது, ஊழல் தான். 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் தான், இழப்பு கிடையாது. இழப்பு அதை விட குறைவா தான் வரும்.
பல ஆண்டுகளாக தொடர்ச்சியா எனக்கு ஒரு வித்தியாசம் புரியல. இழப்பு வந்து அதோட குறைவா தான் இருக்கும், ஆனால் ஊழல் 1 லட்சம் கோடி ரூபாய். ஆமா, புதுசா இருக்குது எனக்கு. ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோட இழப்பு வந்து இன்னும் கூடுதலா இருந்திருக்கணும். இல்ல, எனக்கு புரிய முடியாது. வாரியத்துக்கு வர வேண்டிய இழப்பு சரி, அது வந்து கம்மியா தான் வரும். சரி, ஊழல் என்பது அதை விட அதிகமா இருக்கும். சரி, எப்படி சொல்றீங்க இதை எப்படி சொல்றான்னா, இன்னைக்கு வந்து 3 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன் வந்து கமிஷன் ஆயிருக்கும் 2011. சரி, பண்ண வேண்டியது வந்து மேட்டூரும் வட சென்னையில யூனிட் 1 and 2. இதுல வந்து 22,500 மில்லியன் யூனிட் உற்பத்தி இழப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. யாரு? சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா மின்சார வாரியத்தில் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை ஆணையம் இருக்குது, இதில் கொடுத்திருக்கிற கணக்குப்படி கிட்டத்தட்ட 17,000 மில்லியன் யூனிட் தான் தனிநபரிடமிருந்து மின்சாரத்தை மின்சார வாரியம் வாங்கியிருக்கு. மின்சார உற்பத்தி இழப்பு 22,500 மில்லியன் யூனிட். இவங்க வெளியே இருந்து வாங்கி இருக்கிறது வெறும் 17,000 மில்லியன் யூனிட். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. இதை அவங்க பர்பஸ்ஃபுல்லா இழப்பாக்கிட்டு வெளியில வாங்குறாங்க. வெளியில வாங்குறது. இது வாங்குறது எப்ப? வாங்குனது வந்து 2011 இருந்தே வாங்கிட்டாங்க. இல்ல, அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா? இந்த ஆட்சி கணக்கெல்லாம் கேட்டா அதுக்கு நான் வர தயாரா இல்ல. நீங்க சொல்றது கருணாநிதி அது கருணாநிதி வந்தாலும் ஜெயலலிதா வந்தாலும் அவங்க வருவாங்க போவாங்க. ஆனா நிரந்தரமா இத தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அபிஷியல்ஸ் தான். அது எப்படி அப்படி ஒவ்வொரு யாரு ஆட்சிக்கு வந்தாலும் கடந்த ஆண்டு என்ன ஊழல் நடந்ததோ அதை விட அதிகப்படியான ஊழல் செய்வதுதான் இந்த அபிஷியலுடைய திறமை, ஆட்சி திறமை. அந்த வகையில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது கருணாநிதியா ஜெயலலிதா என்று 2011 பொறுத்தளவு நீங்க குறிப்பிடக்கூடியது 3 திட்டங்கள் வந்திருக்க வேண்டியது வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டது. அதனால வந்து ஒரு இழப்பு சொல்லுவீங்க. ஆமா, திரு பிரசன்னாட்ட அவங்கள்ட்ட பதில் 2011 செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய திட்டங்கள் வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல 3 திட்டங்கள் குறிப்பிடுறாங்க. அது வரல அப்படின்னு சொல்லிட்டு 2011 மே மாசம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். சோ 5 மாசத்துல நம்ம 5ஆம் மாசத்துல ஆட்சி வந்தவங்கள்ட்ட 9ஆம் மாசம் ஏன் கொண்டு வரணும்னு கேட்க முடியாது. இயல்புல 11 வரை ஆட்சியில் இருந்த திமுக மின்வெட்டு பிரச்சனையால் மிக அளவுல மக்களோட அதிகமாக பாதிக்கப்பட்ட திமுக. சோ ஏன் தாமதம்? அவருடைய குற்றச்சாட்டு உள்நோக்கத்தோடு இந்த தாமதம் மேற்கொள்ளப்பட்டது என்று. திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லுவாரான கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப இந்த விவாதத்தை பார்க்கும்போது பதில் சொல்ல வேண்டியது திமுக அரசு தான் போல தெரிகிறது. அவருடைய கேள்வி உள்நோக்கம் கொண்டதா அல்லது அரசியல் பார்வை கொண்டதா என்பது குறித்தான விளக்கத்திற்கு நான் பதில் சொல்ல முனையவில்லை. திரு செல்வராஜுடைய வழக்கு இல்ல, வழக்கு 2011 திமுக ஆட்சியில் 3 திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதா என்பதற்கு முன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு ஒளிர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சற்று ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னால் அண்ணன் மாப்பா பாண்டியன் அவர்கள் சொன்ன அந்த 3 திட்டத்தோடு சேர்த்து ஒரு 4 திட்டத்தையும் தொடங்கி நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மின்சாரத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒன்று இல்ல, ஒரு நிமிஷம். ஒரு காலத்தில் அடிக்கல் நாட்டப்படுறதும் மறு காலத்தில் மறு ஆட்சி காலத்தில் அனுமதிக்கப்படுறது ரொம்ப இயல்பு. மெட்ரோ ரயில் திட்டத்திலிருந்து கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரால் தொடங்க இன்னும் ஒருபடி மேல கேட்டது வேற, நீங்க சொல்றது வேற. இதுதான் நான் வந்து இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில 5 ஆண்டுகள் ஆட்சியில மின்வெட்டு இல்லைங்கிறத கேள்வி 2011 கமிஷன் ஆயிருக்க வேண்டிய 3 திட்டங்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த 3 திட்டங்களே அவர் பெயர் சொல்லட்டும். இல்ல, ஒரு பெயர் சொல்லல. 3 சொன்னாரு. மேட்டூர் சொன்னாரு, வட சென்னை 1 2 சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம் 2011 செப்டம்பர் அக்டோபர்ல கமிஷன் ஆயிருக்க வேண்டிய திட்டங்கள். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க மொத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின்சார பிரிவுகள்ல மொத்தம் 7 திட்டங்களை நாங்கள் தொடங்கி நிறைவேற்றி விட்டோம். அடிஷனலா கொண்டு வரப்பட்ட அழகு 1 மேட்டூர், வள்ளூர் இது போன்ற திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்வியை எழுப்புறதுக்கு தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே அவர் அதிமுக காரர் இல்ல, அவர் தொடர்ந்து பதில சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், அவர் கருணாநிதியா ஜெயலலிதாவா என்று வந்தால் நான் அதை பற்றி பேச மாட்டேன் என்று சொன்ன போது நான் அவருக்கு பதில் சொல்லல, உங்களுக்கு பதில் சொல்றேன், மக்களுக்கு பதில் சொல்றேன். 2011 செப்டம்பர் அக்டோபர்ல வந்திருக்க வேண்டிய திட்டங்கள் வரவில்லை, உள்நோக்கத்தோடு முடக்கப்பட்டன அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. 2011 வந்திருக்க வேண்டிய திட்டங்கள் திமுக தான் பதில் சொல்லணும். 2011 2 ஆஃபா பிரிச்சீங்கன்னா அது அதிமுக அரசாவும் இருக்கலாம். 5 மாசம் நீங்க அதைத்தான் நானும் சொல்றேன். 5 வருஷத்துல
நிறைவேற்றி இருக்கிறோம். 5 வருஷத்துல 7 மின் திட்டம் நிறைவேற்றி இருக்கிறோம். மீதத்துடைய நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அதிமுக அரசு. அதனுடைய உச்சாணி கொம்புதான் இன்றைக்கு வந்திருக்கிற வார இதழினுடைய நடுப்பக்க கட்டுரை. ஆளுங்கட்சி என்பது திட்டமிட்டு முடக்குகிறது மின்சாரத்தை, உடன்குடி திட்டத்தை ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஆதாரங்களோடு வந்திருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி அவர் வந்து எழுப்புறார். என்ன, உடன்குடி திட்டத்துல தமிழக முதலமைச்சர் சட்டசபையில பேசி இதுல வந்து திமுக வந்து மக்கள் நலனோடு செயல்படல, அது வந்து தாமதப்படுத்திட்டாங்க, நான் பார் எப்படி கொண்டு வரேன்னு தமிழக முதலமைச்சர் வாலண்டியரா சொன்னார். எனக்கு தெரியும் விதி 110 சொன்னார் என்னுடைய ஞாபகம். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு? அந்த ஒப்பந்தம் ரத்தாச்சு, அடுத்த ஒப்பந்தம் டெண்டர் போட்டாங்க, இன்னைக்கு நீதிமன்றம் போய் நிக்குது. சைனா நிறுவனம் ஒரு பக்கம், இந்திய நிறுவனம் ஒரு பக்கம். பாருங்க, பிஹெச்எல் அந்த சைனா நிறுவனமா அவங்களுக்கு டெண்டர் வந்து டிட்டர்மின் பண்றதுக்கு பிஷர் என்ற நிறுவனம் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வெளிப்படையா நடந்துட்டு இருக்கிற விஷயம். நான் முதல்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து, இப்ப சார் வந்து வழக்கு போட்டிருக்காரு, அந்த வழக்குல அடிப்படை இருக்கா? அந்த 1 லட்சம் கோடி அப்படின்றது எப்படி உருவாச்சு? இப்ப என்ன நடந்துருச்சு? அட்வொகேட் ஜெனரல்கிட்ட சிஏஜி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. வருஷம் சிஏஜி ரிப்போர்ட் வருது. நானும் அதை ஒரு வரி விடாம படிச்சுட்டு இருக்கேன். நான் கடந்த எத்தனை வருஷங்களா திமுக ஆட்சியில் நடந்த அதுலயும் சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை கோடி முறைகேடுகள் நடந்திருக்குன்னு. அதுல நிலக்கரி கொண்டு வந்ததிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த 2006 இருந்து 2006-2007 முதல் வருஷத்துல இருந்து அடுத்த 5 வருடத்திற்கு ஒவ்வொரு வருஷம் சிஏஜி ரிப்போர்ட்லயும் முறைகேடுகளை பத்தி நிறையவே இருக்கு. அதே சிஏஜி ரிப்போர்ட்ல டிசம்பர் உடன்குடி பத்தி ஒரு பதில ரிசர்வ்ல வச்சிருக்கேன், ஒரு கேள்வி ரிசர்வ்ல வச்சிருக்கேன். பிளஸ் டிசம்பர் 2013 கணக்குல 7418 கோடி ரூபாய் நம்ம அபராதம் விதிச்சிருக்கணும் பிஹெச்இஎலுக்கு. ஆனா 82% நிதியை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அவங்க தாமதப்படுத்தினதுக்கு அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தை தாமதப்படுத்தினதுக்கு நீ எனக்கு கட்டணும். மக்களுடைய வரி பணம் கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் நாம் அபராதம் வச்சிருக்க வேண்டியது பதிலா அவங்களுடைய 82% பணம் 18% கமிஷனா தான் வந்திருக்கும். 82% பணம் உள்ள ஓடி போயிருச்சு. இல்ல யோசிச்சு பாருங்க, பிஹெச்எல் நிறுவனம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அவங்க வந்து ஒரு மாநில அரசாங்கத்துல வந்து ஊழல் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் சொல்லவே இல்லை. நான் கேட்கிறது, திட்டம் தாமதப்படுத்தப்பட்டால் நீங்கள் அபராதம் கட்ட வேண்டும் என்று ஷரத்து இருக்கிறது. அந்த சரத்துப்படி 7418 கோடி ரூபாய் நாம் அபராதம் வச்சிருக்க வேண்டும். பிஹெச்எல் தான் பதில் சொல்லணும். மாறாக அவர் நிதியை விடுவித்து விட்டு அபராதத்தை வசூலிக்க முடியுமா? இதை நானும் சொல்ல, திமுக சொல்ல, திரு செல்வராஜ் சொல்ல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லு. பாருங்க, இப்ப நான் கேட்கிற கேள்வி இதுதான். இங்க பாருங்க, உள்நோக்கம் இருந்ததா உள்நோக்கம் இல்லையா? அரசியல் கட்சிகளுக்கு இதுல பங்கு இருந்ததா இல்லையான்றதான் கேள்வி. இப்ப அவர் சொல்றது 1 லட்சம் கோடி வரைக்கும் வந்து சேவ் பண்ணிருக்கலாம், 1 லட்சம் கோடி வரைக்கும் சேவ் பண்ணிருக்கலாம், இந்த விஷயங்களை பண்ணிருக்கலாம். இழப்பே சொல்ல 1 லட்சம் கோடி ரூபாய் வரை ஊழல் சொல்றாரு, அதிகாரிகள் சொல்லியிருக்காரு. அதுல வந்து அவர் சொன்னது அதிகாரிகள் மட்டும் தப்பிக்க முடியுமாங்கிற கேள்வி நான் எழுப்பேன். அவர் சொல்ல மாட்டாரு, நான் எழுப்பேன்ல. ஒரு அதிகாரி தவறு செய்தார், எனக்கு தெரியாது சொல்லிட்டு விடுதலை புலிகள் மேட்டர் மாதிரி எல்லா மேட்டரும் சொல்லிட்டு போக முடியாது. எனக்கு தெரியாது, அங்க வந்துருச்சு, எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அரசு வந்து மெயினா அவங்க எடுத்திருக்கிறது 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்க கூட மின்சாரத்தை 15 ரூபாய்க்கு தனியார்ட்ட வாங்கினாங்க. அது வந்து அவர் சார் ஒர்க் அவுட் பண்ணி இருக்கிறதுல வந்து மெயினா அதைத்தான் சொல்றாங்க. தனியார் மின் நிலையங்கள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல உருவாக்கப்பட்டதும் சரி, அதுக்கப்புறம் வந்து தனியாரே கொண்டு போய் போட்டதும் சரி, இது எல்லாமே நிகழ்ந்தது வந்து 2006-2008. அதான் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் சரி, நத்த விஸ்வநாதன் அவர்களும் சரி திருப்பி சொல்ற விஷயம். இந்த அக்ரிமெண்ட் ஒன்னொன்னு போடப்பட்ட காலகட்டம் எந்த காலகட்டத்தில் போடப்பட்ட 17 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னது திமுக. வாங்கணும்னு முடிவெடுத்தது அதிமுக. வாங்க வேண்டிய தேவை எப்படி இருந்தது? எந்த காலத்துல உங்களுக்கு எவ்வளவு பவர் கட் இருந்தது? 2 பேருமே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மின்சார உற்பத்தி போதிய அளவு இல்ல. மின்வெட்டை தவிர்க்கணும், தனியார்ட்ட வாங்கியானோம். தனியார்ட்ட வேணும் அவன் சொல்ற விலைக்கு தான் வாங்கியானோம். அவன்கிட்ட போய் நான் 3 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றேன், நீ 3 ரூபாய்க்கு முடிஞ்சு சொல்ல முடியாது. இது அவர் வைக்க முடியாது. இதுல எங்க முறைகேடு வந்தது? இல்ல அப்படி இல்ல. தனியார் சொல்லக்கூடிய விலைக்கு வாங்கணுங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்கல்ல அமௌண்ட், அதை அடிப்படையா வச்சு உற்பத்தி எவ்வளவு ஆகணும்னு கணக்கு பண்ணி யூனிட்டுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டியது நம்ம ஒழுங்குமுறை ஆணையம் தான் இது பண்ணணும். ஆணையம் அதில் சரியாக நடக்கவில்லை. ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய நிர்வாகம் மோசம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து ஒரு யூனிட் அனல் மின்சாரம் உற்பத்தி செய்ய 2 ரூபா 90 பைசால இருந்து 3 ரூபா தான் ஆகுது. இந்த தனியார் உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்ப திறமையானவர்கள்னு சொல்லிக்குவோம். அப்ப இதோட அதிகமா ஆகணுமா கம்மியாகணுமா? உற்பத்தி செலவு 3 ரூபாயோட கம்மியா தானே இருக்கணும். எதுக்கு 6 ரூபாய் 7 ரூபாய் 15 ரூபான்னு வாங்குறாங்க? தனியார் லாபத்துக்காக வைப்பாங்க. அதுல நம்ம அதுதான் ஊழலுங்கிறது.
அது எப்படி ஊழல்னா எல்லாருமே பங்கு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஊழல் எப்படின்னா ஏன்ட்ட நான் வந்து வசதி வாய்ப்புகள் வச்சிருந்து நான் வெளியே வாங்கினேன்னா ஊழல் காரணம் சொல்லலாம். ஏன்ட்ட மின் உற்பத்தி இல்ல, மின்வெட்டை தவிர்க்கணும், அப்ப நான் தனியாட்டு தானே போய் ஆகணும். இல்ல, அதுக்கும் மின் சட்டத்துல இடம் இருக்குது. ஏன்னா மின்சார வாரியமே வாங்கி பயனீட்டாளர்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஹெச்டி கன்சியூமர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க நேரடியாக உற்பத்தியாளரிடம் இருந்து நேரடியாக அவர்களுக்கு விற்கலாம். அதுக்கு பேரு ஓபன் ஆக்சஸ். மின் சட்டம் 42 பிரிவு 42 இருக்குது ஓபன் ஆக்சஸ். அத தமிழ்நாட்டுல அனுமதியே கொடுக்கல. அனுமதியே கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா, இவங்க மின்சார வாரியமே நேரடியாக உற்பத்தியாளரிடம் இருந்து வாங்கி அதிக விலைக்கு வாங்கி மக்களுக்கு விற்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த பயனீட்டாளர்களுக்கு நேரடியாக விற்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருந்தால் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நல்ல அறிவுரைகளாக தெரிகிறது. நான் வந்து அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். செய்யப்படல, இதுல ஊழல் நடந்துச்சு எப்படி சொல்றீங்கன்னா கேக்குறேன். இதுலதான் ஊழல் எங்க எப்படி ஊழல் செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 8 கிலோமீட்டர்ல வந்திருக்கலாம், எங்கேயோ சுத்தி 15 கிலோமீட்டர்ல வர்றீங்க. நீங்க முறைகேடா நீங்க அங்க போய் அவரை பாக்குறதுக்காக தான் 15 கிலோமீட்டர் சுத்தி வரீங்கன்னு சொல்றது நியாயம் வேணும் இல்லையா? 8 கிலோமீட்டர் வர வேண்டிய 15 சுத்தி வந்துட்டீங்க. முறைகேடு எங்க நடந்தான்னு கேக்குறேன். 42 பிரிவு 42 படி ஓபன் ஆக்சஸ் பர்மிஷன் பண்ணாததன் மூலமாக முறைகேடு நடந்தது என்ற முடிவுக்கு எப்படி வருகிறீர்கள் நான் கேக்குறேன். முறைகேடு நடப்பதற்காக தான் இந்த வழி எல்லாம் செய்யறது. அதாவது சாதாரணமா நீங்க ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கினா மின்சார வாரியத்தில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு கொடுத்தீங்கன்னா தனியார்ட்ட இருந்து டைரக்டா வாங்குவீங்க. சார் நான் வாங்குற அப்படிதான் நீங்க வாங்குவீங்க. ஆனால் இவர் சொன்னார் இல்லையா ஆணையம், மின்சார ஆணையம் சொன்னார் இல்லையா, ஒழுங்குமுறை ஆணையம். ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஒரு செயல் உறுப்பினர் நாகல்சாமி, எல்லாம் நாமும் இதை விவாதித்திருக்கிறோம், உங்களுக்கும் நினைவு இருக்கும். பத்திரிகைகள்ல வெளிப்படையா சொன்னார், நத்த விஸ்வநாதன் என்கிற மின்சாரத்துறை அமைச்சர் ஆணையம் சொல்வதை கேட்க மாட்டார். நாங்கள் எது குறித்து தகவல் கொடுத்தாலும் அதை மதிப்பது கிடையாது. ஆணையத்தினுடைய ஒழுங்குமுறைக்கு உட்பட்டதுதான் மின்சார வாரியம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற விதிமுறைகளை எல்லாம் கிழித்து காகிதமாக தூக்கி எறிந்துவிட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. அவருடைய தனிநபர் வச்சுக்கிட்டாலும் நான் மாபா பாண்டியராஜன் அவர்கள் மாபா பாண்டியராஜன் அபிஷியல் கெபாசிட்டி சீட் யார் அப்பாயிண்ட் பண்ணது? இட் இஸ் நாட் சோ. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மென்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. நான் திரும்ப அதுக்குள்ளாவே போல நான் வெளிப்படையா அது ஒரு அரசியல் எனக்கு வந்து இல்ல சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனை நாகல்சாமி செல்வராஜ் சார் எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப சொல்றோம் இல்லையா ஊழல் தனியார்ட்ட வாங்கினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. நான் மரியாதைக்குரிய மாபா பாண்டியராஜன் அவர்கிட்ட கேட்கிறது, இன்றைக்கு நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, காங்கிரசுடைய தலைவர் EVK இளங்கோவனும் கேட்டிருக்கிறார். இந்த ஆட்சியில், இந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக தொடங்கப்பட்ட மின்சார திட்டங்கள் எது? இரண்டாவது, 1 மெகாவாட் யூனிட்டாவது புதிய மின்சாரம் உற்பத்தி செய்திருக்கிறீர்களா? இல்ல முக்கியமான கேள்வி. இவர்கள் சொன்னது அம்மாவுடைய அந்த தொழில் ரீதியான அந்த பாலிசியில பக்கம் 8ல 33 மின் திட்டங்களை நாங்கள் தொடங்குவோம், ஒரு ஆண்டுக்கு 3 மின் திட்டம், 3 லட்சம் கோடி ஒதுக்குவோம்னு சொன்னாங்க. 4 ஆண்டு ஆயிருச்சு, 12 திட்டம் ஒதுக்கி இருக்கணும், 12 லட்சம் கோடி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, என்ன மின் திட்டம் தொடங்கி இருக்காங்கன்னு சொல்லட்டும். இது நிஜம் தானுங்க. 5300 மெகாவாட் வந்தது நிஜம், அதை யாரும் மறுக்க முடியாது. எங்க வந்துச்சா எங்க ஊழல் கிடையாது, மண்ணு கிடையாது. அது இதை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 என்னைக்கு வந்ததோ அன்னைக்குல இருந்து தனியார் துறை வந்து இதுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க பெரிய அளவுல. இது மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. அந்த டயத்துல வந்து தனியார் நிறுவனங்கள் தமிழகத்திலும் உற்பத்தியை துவங்கியது. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, இவங்க எல்லாம் வந்தாங்க. அதுல எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமலாம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் போட்டதுல சார் சொன்ன மாதிரி 17 ரூபாய்க்கு போட்டிருக்கணுமா, அதுல குறையா போட்டிருக்கலாமே, அதுல வந்து ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது நடந்த காலகட்டம் 2006 to 2008. இதை இப்ப வரைக்கும் இல்ல இப்ப 15 ரூபாய்க்கு மேல கொள்முதல் செய்யப்படுறது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். புரியுது. RK நகர்ல தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் செய்யும் போது 4992 மெகாவாட் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க உற்பத்தி செய்யப்பட்டு கூட சொல்லல, வாங்குறது தானே இது. அப்ப நீங்க உற்பத்தி அவர் பிரச்சனை நியாயம் இருக்கா? நீங்க இந்த 4 ஆண்டு ஆட்சியில நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இதுன்னு சொல்ல முடியுமா? சார் இங்க பாருங்க, வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து
பினான்சியல் க்ளோசர் கூட ஆகாம இருந்த திட்டங்கள் மேட்டூர் அனல் மின் நிலையம் நிலை 3 ஸ்டேஜ் 3, வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 2, அதுல 2 அலகுகள், அதுக்கப்புறம் வந்து டான்ஜெட்கோல வல்லூர்ல 500 மெகாவாட், இது எல்லாம் சேர்ந்து செஞ்சது திமுக கொண்டு வந்த திட்டம் தான். நீங்க நான் கேக்குறது வெளிப்படையா கேக்குறேன் சார். நீங்க புதுசா அடிக்கல் நாட்டி 4 வருஷத்துல முதல் ஆண்டு தொடங்கினேன், 4வது வருஷம் திட்டம் நிறைவேறிச்சு, மெகாவாட் வருதுன்னு சொல்லுங்க, ஒரு திட்டம் சொல்லுங்க. 235 மெகாவாட் கொண்டு வந்த ஒரு திமுக 5 வருஷத்துல அதுக்கு மேல 1 மெகாவாட் உற்பத்தி செய்ய வக்கில்லாத திமுக அரசாங்கம் இந்த ஒரு மெகாவாட் யூனிட் கூட உங்களுக்கு தரம் தான் நான் பேச மாட்டேன். தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார், எல்லா பத்திரிகை எழுதுகிறது, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாகசாமி குற்றம் சாட்டுகிறார். 1 மெகாவாட் யூனிட் இந்த 4 ஆண்டுகள்ல எந்த திட்டம் தொடங்குனீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது எந்த ஒரு திட்டமே அனல் மின் நிலைய திட்டமோ நீர்மின் திட்டமோ இன்னைக்கு கால நாளை கால கொண்டு வர முடியாது. ஒரு நிமிஷம், 3 ஆண்டுகள் இருந்து 7 ஆண்டுகள் சூரிய ஒளி திட்டமும் காற்றாலை திட்டமும் தான் சாத்தியமான விஷயங்கள். அதை நோக்கி இப்பதான் போயிட்டு இருக்கணும். காற்றாலை திட்டத்துல 7000 மெகாவாட் யூனிட் வருது, வாங்க மாட்டேங்கிறாங்க தமிழக அரசு. திமுக அரசே வாங்கல. இல்ல ஒரு விஷயம், அதற்கு காற்றாலை மின்சாரத்துக்கு கொள்முதல் செய்கிற அந்த பாதையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு 4 ஆண்டு ஆட்சியில் காற்றாலை மின்கடத்தில 1 கிலோமீட்டருக்காவது அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லட்டும். இல்ல அதிமுக திமுக 2 கட்சிகளுமே செய்யவில்லை என்பது காற்றாலை உற்பத்தியாளர் குறைபாடு. அவங்க சொல்றாங்க நாங்க கொடுக்கிற நேரத்தில் அவங்க வாங்குறது இல்ல, நாங்க கொடுக்கிற அந்த மின்கடத்தி மின்பாதையை வந்து அவங்க ஏற்படுத்தல. 2 கட்சி மேல அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கா, மறுக்க முடியாது. செல்வாச்சு இறுதியா கேட்க இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே கேட்டது போல அதிமுக திமுக அதிகாரிகள் எல்லாம் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு மேல்நோக்க பார்க்கும்போது ஒரு சஜஷன்களா தெரியுது, ஒரு அறிவுரைகளா தெரியுது தவிர முறைகேடுகள் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? அறிவுரைகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை தான் பட்டியலிட்டு கொடுத்து சொல்லுங்க. இந்த இடத்துல இப்படி நடந்திருந்தது, இப்படி வந்து இதனால முறை எடுத்து சொல்லுங்க. இது ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த சார் சொன்னாரு, அதாவது நம்ம வாங்குறோம்ல மின்சாரம், இது வாங்கும் போது நம்ம அந்த உற்பத்தி செய்யறாங்கல்ல, அவங்க எவ்வளவு வருமான வரி கட்டுறாங்களோ அந்த வருமான வரியும் நம்ம தான் கொடுக்கணும்னு இருக்குது. இப்ப ராமகுண்டம் வந்து NTPC மத்திய அரசு துறை தவறு செய்யுமான்னு ஒரு கேள்வி கேட்டார், அதுக்காக சொல்றேன். இல்ல நம்பலாம் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கொண்டு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இல்ல, அபிஷியல் தான் இந்த எல்லாத்துக்கும் இன்னைக்கு அடிப்படை காரணம். நீங்களும் அபிஷியலா இருந்தீங்க, அதனாலதான் சொல்றேன். ராமகுண்டத்துல இருந்து வாங்கினாங்க, ராமகுண்டத்துல இருந்து வாங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா வருமானத்தை வந்து அதிகமா போட்டு காமிச்சு ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணி ஐடியும் பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிட்டர்ன் கம்மியான ஆக்சுவல் வருமானத்தை போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து மின்சார வாரியத்துக்கு அவங்க திருப்பி கொடுக்கணும். NTPC ராமகுண்டம் 237 கோடி ரூபாய் அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வந்து வரவே இல்லை. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க சொன்ன NTPC ஆகட்டும், நான் சொன்ன BHEL ஆகட்டும், இவர்களுக்கு எல்லாம் வந்து பணம் வந்து கூடுதலா கொடுத்துட்டோம், இல்லாட்டி அவர்கள் அடைந்த லாபத்தை நமக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற நம்ம கருத்தா வைக்கலாம். இதுல NTPCயும் BHELம் மத்திய அரசு நிறுவனங்கள், அங்க யாரா மாபா பாண்டியராஜனோ தமிழ் பேக்கெட் எடுத்து போக முடியுமா? அதைத்தான் சொல்ல வரேன். இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் விட்டு கொடுக்கறாங்க? ஆளுங்கட்சியினுடைய பிடிவாதத்தால் மக்கள் வரி பணம் வீணாகிறதுன்னு 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அது பதில் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சர்வெண்ட் இங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் அதை கணக்கு எழுதி பங்கு போட்டுக்கணும். பண்ண முடியுமா? NTPC ராமகுண்டத்துக்கு வந்து 236 கோடி ரூபாய் திரும்ப வருது, ஐடில இருந்து வருதுன்னா வருமானத்தில் திரும்ப வருதுன்னா அதை யாராவது பாக்கெட்ல போட்டு போக முடியுமா? தாராளமா இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. எழுதக்கூடிய கணக்கு வந்து கேள்வி கேட்கறது யாருமே இல்ல. இன்னைக்கு CAG வந்து ஆடிட் கொரிஸ் ரைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த ஆடிட் கொரிஸ் பூரா நான் சொன்னது போல 7,000 கோடி இந்த கரண்ட் இதுல மீட்டர் வாங்கல 6,000 கோடி இதெல்லாமே இழப்பா நானும் புரிஞ்சுக்கிறேன். முறைகேடா எடுத்துக்க முடியுமா? நான் திரும்ப இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சாதனை மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்து 5300 மெகாவாட் கொண்டு வந்து இன்னைக்கு பவர் கட் இல்லன்னு ஆக்கிற ஒரு சாதனையை
கொச்சைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது என்னோட கருத்து. கண்டிப்பா அதிமுக ஆட்சி பற்றி மட்டும் பேசல, அவர் வந்து அது சொல்லப்போனா ஆட்சியாளர் பற்றியும் பேசல, அதிகாரிகள் முறையில் ஈடுபடுறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். நிச்சயமா இது வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சி என்பதை தாண்டி இவ்வளவு பெரிய இழப்பு அவர் சொல்வது முறைகேடா இருக்கிறா இல்லையான்னு தெரியல. ஆனா நிச்சயமாக இழப்பு இருக்கிறது என்பதை சிஏஜி அறிக்கை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 7,500 கோடி 4,000 கோடி 6,000 கோடி 236 என்று பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மின்வாரியம் வந்து இழந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருப்பது அரசியல் கட்சி தலைமை அல்ல, தணிக்கைத்துறையுடைய தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். நிச்சயமாக அரசியல் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பற்றாக்குறையும் இழப்பும் நட்டமும் ஒரு இழப்பும் ஏற்படக்கூடிய இந்த பட்ஜெட்ல துண்டுவிடக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போடக்கூடிய இந்த காலத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சிஏஜி அறிக்கையை விவரங்களை கேட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். அந்த வழக்கு எவ்வளவு விரைவாக நடக்கிறது, என்ன தீர்ப்பு வரப்போகிறது, யார் இந்த முறையில் காரணமாக இருக்க போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து வந்து கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.